ஆரம்பிக்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசிஐக்கு சரிங்களா 4/8/2025 எக்ஸாம் வரப்போன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் நம்பர் 5ல் அதாவது ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ஃபவுண்டேஷன் ஓகேங்களா. ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங்கில் 25 கொஷின் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஆஸ் பர் தி நோட்டிஃபிகேஷனில் 25 கொஷின் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அக்யூரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 37.5 மார்க்ஸ் ஜியோ டெக்னிக்கலில் மட்டும் கேட்குறாங்க சரிங்களா. இதுதான் அதிகமான மார்க் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் ஓகேங்களா. எஸ். ஸோ அடுத்து இன்னொருட்ட 30 கொஷின் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 3 டாப்பிக்கில் கலந்துருக்கும் சரிங்களா. அதாவது டிசைன் ஆஃப் ஆர்சிசி, ப்ரீ ஸ்ட்ரெஸ்ட் காங்கிரீட் அண்ட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் 3 வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் 25 கொஷின் இதை வந்து சாலிடாக கேட்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதை நம்மளுடைய டெலிகிராம் லிங்க் இதை கிளிக் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணதுக்கப்புறம் அதோட வீடியோ போட போகிறோம் ஓகேங்களா. வீடியோ போட்டுட்ருக்கோம். ப்ளஸ் இதனுடைய சால்வ்டு பிடிஎஃப்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். ஓகே. எஸ் போகலாங்களா. ஓகே ஃபைன். ஸோ த கொஸ்டின் நம்பர் 1, மேட்ச் தி லிஸ்ட் 1 டைப் ஆஃப் சாயில் வித் லிஸ்ட் 2 மோட் ஆஃப் transportation and deposition and select the correct answer using the codes given the below the list. Okay, match the following. Okay, so இதை நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. டெபாசிஷன் பேஸ்ட் ஆன் டெபாசிஷன் ஆஃப் தி சாயில் வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம் A, B, C, D ஓகேங்களா. எஸ். லெக்கஸ்டைன் சாயில் டெபாசிட் இன் தி பாட்டம் ஆஃப் தி லேக். லேக் வந்து பார்த்திங்கன்னா லெக்கஸ்டைன் சாயில் சொல்லுவோம். டெபாசிட் இன் தி பாட்டம் ஆஃப் தி லேக் வந்து பார்த்திங்கன்னா 3. ஓகே. அலுவியல் சாயில் அப்படின்றது ரன்னிங் வாட்டர். ஓகே, அலுவியல் சாயில் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் பை தி ரன்னிங் வாட்டர். ஸோ 2. ஓகே, 32 இருக்கணும். ஓகே, 2 ஆப்ஷன் இருக்காங்க. ஏலியன் சாயில் டிரான்ஸ்போர்ட் பை தி விண்ட் ஓகேங்களா 321. ஓகே, ஆப்ஷன் பின்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு மெரைன் சாயில் மெரைன் மீன்ஸ் சி. அப்போ சி டெபாசிட் இந்த ஓகே டெபாசிட் இந்த சி வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ 4. ஓகே, 32-14 தான் ஆன்சர் நமக்கு. ஸோ 32-14 வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஓகேங்களா. எஸ். இந்த சாயில் மெக்கானிக்ஸில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 75 கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. 75 கொஷின். அதுலேருந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் இந்த கொஷினில் இப்படிலாம் கேட்கலாம் அப்படின்னு பார்த்து டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மோர் தென் 100 கொஷின் நமக்கு வந்துடும் ஓகேங்களா. இது பார்ட் 1 தான் நமக்கு. பார்ட் 2 நம்ம கொஞ்சம் ஈஸியான கொஷின்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். ஓகே. எஸ். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக எப்படி கேட்கலாம். லெக்கஸ்டைன் சாயில்னா என்ன அப்படின்னு கூட மேட்ச் தி ஃபாலோவிங்கில் டேரக்ட் கொஷின் நம்ம கேட்கலாம் சரிங்களா. மல்டிபிள் சாய்ஸ் கொஷினில் டேரெக்டாக கேட்கலாம். அலுவியல் சாயில்னா என்ன, ஏலியன் சாயில்னா என்ன, ஓகே த சாயில் இஸ் டிரான்ஸ்போர்ட் பை த விண்ட், தட் சாயில் நேம் இஸ் ஏலியன் சாயில் அப்படி கூட கேட்கலாம் ஓகேங்களா. எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே. இன் எ வெட் சாயில் மாஸ் ஏர் ஆக்குபைஸ் 1/6 ஆஃப் வால்யூம். ஓகே. And water occupies 1/3 of volume. Okay, so the total volume means what? Total volume is equal to volume of solids plus volume of the voids. Okay, the void ratio of the soil what அப்படின்னு கேட்குறாங்க. void ratio of the soil என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ volume of air ஓகேங்களா. ஸோ the volume of air occupies 1/3 of volume, sorry 1/6 of volume. Okay, the volume of water, okay, the volume of water is occupied 1/3 of volume. Okay, right. So now what is the void ratio definition? Void ratio is equal to the volume of voids divided by volume of the soil minerals or volume of the solids அப்படின்னு நாம சொல்லுவோம் சரிங்களா. So volume of solids. Now volume of the voids is equal to volume of air plus volume of the water அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 1/3 plus 1/6. ஓகே. ஸோ 2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஈக்குவல் பண்ண நமக்கு என்ன 3/6. 3/6 மீன்ஸ் 1/2. ஓகே. ஸோ the volume of voids is equal to 1/2. The volume of voids is equal to 1/2 means 0.5. ஓகே. now volume of voids இங்கே நீங்கள் 0.5 உங்களுக்கு அப்ளை பண்ணிட்டீங்களா. எஸ். 0.5 டைம்ஸ் ஆஃப் வால்யூம், டோட்டல் வால்யூம். ஓகே. இப்போ வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் வேணும் நம்ம என்ன பண்ணலாம். டோட்டல் வால்யூம் மைனஸ் 0.5 டைம்ஸ் ஆஃப் வால்யூம் கழிச்சிட்டிங்கன்னா மறுபடியும் நமக்கு என்ன வரும் 0.5 தான் நமக்கு வரும். அப்போ டிவைடட் பை 0.5. ஓகே, விவி நம்ம கேன்சல் ஆகணும். ஸோ மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை. void ratio is 1 is the correct answer. Okay, so E value is 1. Void ratio equal to 1. So option B is the correct answer. Sorry, option A, C is the correct answer. Okay, yes, no 0.5 understand. Okay, so நீங்கள் இது வந்து நமக்கு என்ன சிபிடி எக்ஸாம். ஓகே, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படின்றதுனால கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா நமக்கு ஆன்சர் நம்ம ஒன்று நினச்சிட்டு திடீர்னு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், அதாவது ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஷேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, இதில் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து ஆன்சர் போடும்போது கொஞ்சம் கவனமாக போடுங்க. அது ஆன்சர் இஸ் சி. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போடுவாங்களா.
லெக்கஸ்டைன் சாயில் கேட்டாங்களா? லெக்கஸ்டைன் சாயில் டெபாசிட் இன் தி பாட்டம் ஆஃப் தி லேக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டெபாசிட்டட் இன் தி பாட்டம் ஆஃப் தி லேக் அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் த லெக்கஸ்டைன் சாயில். ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சீபெட் அப்படின்னா நமக்கு மெரைன் சாயில், கிளேசியல் ட்ரிஃப்ட் அண்டு டில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? கிளேசியல் ட்ரிஃப்ட் அண்டு டில். ஐஸ் வந்து டிரான்ஸ்போர்ட்டட் பை ஐஸ் அப்படின்னா கிளேசியல் ட்ரிஃப்ட் அண்டு டில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டிரான்ஸ்போர்ட்டட் பை ரிவர் ஆர் ஸ்ட்ரீம் அப்படின்னா நமக்கு டிரான்ஸ்போர்ட் பை தி ரிவர் அப்படின்னா அலுவியல் சாயில் அப்படின்னு நம்ம சொன்ன சாயில் இது அலுவியல் சாயில். Okay, yes. So based on that the process pedogenesis process சொல்லுவீங்களா, weathering, transposition, deposition, upheaval சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஸோ அந்த ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் வெதரிங், ஃபிசிக்கல் வெதரிங், ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பேஸ்ட் ஆன் தட் கிளாசிஃபிகேஷனில் பேஸ் பண்ணி தான் நமக்கு இது வருது. எங்கே டெபாசிட் ஆகிருக்கு, எப்படி ஃபார்ம் ஆகுது, எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறது. ஓகேங்களா. எஸ், நெக்ஸ்ட் போகிறாங்களா. A clay sample void ratio கொடுத்துட்டீங்க 0.5, dry state, okay, the specific gravity 2.7, shrinkage limit, okay. What is the shrinkage limit? The shrinkage limit dry state னு சொல்லிட்டீங்க. அப்போ shrinkage limit SC is equal to WG. In shrinkage limit degree of saturation S is equal to 1 அப்படின்னா அப்போ இந்த வாட்டர் கண்டென்ட் தான் நமக்கு shrinkage limit, கரெக்டாக? எஸ். அப்போ டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் நமக்கு என்ன கொடுக்குறோம், 1ன்னு கொடுத்துட்டோம். அப்போ ஈயோட வேல்யூ பாருங்கள் 0.5. ஓகே, நவ் ஃபார்முலா இஸ், ஸோ shrinkage limit is the water content WL E divided by G. ஓகேங்களா, E divided by G. ஓகே, வாட் இஸ் தட் வேல்யூ ஆஃப் E? 0.5. இது நமக்கு என்ன 2.7. ஓகேங்களா, 2.7. ஓகே, ஸோ இது நம்ம அடிச்சு தான் போடணும், வேறு வழி இல்லை. அப்போது 5 டிவைடட் பை 0.5 டிவைட் பை 2.7. ஓகேங்களா. ஸோ அப்ராக்சிமேட்டாக என்ன எழுதிருக்கு, ஃபஸ்ட்டு 50 டிவைட் பை 27 எழுதிக்கிறேன். ஓகேங்களா, ஆன்சர் டிஃப்ரெண்ட் தான் நமக்கு இருக்குது. அப்போ ஓர் 27 ஓர் 27 தான். அப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும் பாருங்கள், 23 இருக்கும். ஸோ அப்போ அடங்காத நம்ம புள்ளி வச்சுக்கிறோம் 23. ஓகேங்களா, அப்போ ஒரு புள்ளி வச்சு ஒரு 0 சேர்த்திக்கங்க. அப்போ 23. அப்போ 230 மேலே இருக்கும். சரிங்களா, இங்கே மேலே 23 டிவைட் பை 27. இப்போ அப்போ இந்த 23 எத்தனை 27? அப்போ 230 ஒரு புள்ளி வச்சு 0 சேர்த்துக்கிட்டேன். ஓகே, இப்போ 230 எத்தனை 27 இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஓகே, 270 அப்படின்னா நமக்கு 270 9 டைம் போட்டால் 8 9 72, 5 6 7 63 3 மிச்சம் 6, 243 போயிடுது, வராது. அப்போ 8 டைம்ஸ் தான் நமக்கு வரும். அப்போ 8, அப்போ 18 அந்த ரேஞ்ச் ஆன்சர். எஸ், ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. எஸ், நீங்கள் கால்குலேட்டர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது நமக்கு ஆன்சர்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா 1.85, 18.5, 185 அப்படி கொடுத்தா தான் நம்ம பை பண்ணோம். ஏன்னா நம்ம ஒரு டைம் என்ன பண்ணோம், ஓகே மேலேயும் 10 இருக்குது கீழேயும் 10 இருக்குது. அப்போ 5 டிவைட் பை 27. ஸோ அப்போ தான் நம்ம இன்ட்டு 100 in terms of percentage. அப்போ 500 டிவைட் பை 27 என்னன்னு போட்டு அக்யூரேட்டாக நம்ம போட்டுவிட்ருவோம். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஆன்சர் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் நீங்கள் எதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவை, டேட்டா நியூமெரிக்கல் வேல்யூ மட்டும் சால்வ் பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா, இந்த டிஜிட்டை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஓகே, எஸ், நெக்ஸ்ட் போகலாங்களா. A soil has the liquid limit 60%, plastic limit 35%, and shrinkage limit of 20%. Natural moisture content கொடுத்துட்டீங்க. liquidity index என்னன்னு கேட்குறீங்க. ஓகே, liquidity indexக்கும் shrinkage limitக்கு என்ன சம்மந்தம் இல்லை. அதான் நம்மளை கன்ஃபியூஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இப்போ liquidity index WL is equal to, liquid means இங்கே நம்ம liquid வந்துடணும், அதாவது வாட்டர் கண்டென்ட் வந்துடணும். liquidity index WL, ஓகே சாரி IL. ஓகே, liquidity index IL is equal to W minus WP divided by IP. Okay, W liquid means water content அப்படி நான் வச்சுக்கலாம். கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ்னா WL minus W divided by IP நமக்கு வந்துடும். ஓகே, எஸ், நெக்ஸ்ட் போகலாங்களா. இப்போ வாட் இஸ் த வாட்டர் கண்டென்ட், liquid limit, shrinkage limit கொடுத்துட்டீங்க. moisture content is the 50%. ஓகே, plastic limit 35%. plasticity index means here WL minus WP, liquid limit minus plastic limit. liquid limit 60, plastic limit 35. ஓகேங்களா, அப்போ ரெண்டையும் கழிச்சிருங்க, என்ன வரும் 60 minus 35, இங்கே மேலே கழிச்சு நமக்கு என்ன வரும் 15. எஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 25, கரெக்டுங்களா. 15 25, எஸ் கரெக்ட். அப்போ 3/5 மீன்ஸ் 0.6 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. ஓகே, இப்போ இது கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஃபார்முலா இல்லாமல் கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் IC is equal to WL minus W divided by IP. ஓகே, இப்படி போட்டாலும் கரெக்டு. ஆர் அதர்வைஸ் கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் ப்ளஸ் liquidity index ரெண்டையும் சம் போனால் நமக்கு என்ன வரும், ஆன்சர் 1ன்னு வரணும். அப்போ இது 0.6 அப்படின்னா அது வந்து நமக்கு 0.4. ஓகேங்களா. எஸ், என்ன கொஷின் கேட்டிருக்காங்க நம்ம புரிஞ்சுக்கணும். liquidity index தான் கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளாக இந்த சால்வ்டு கொஷின்ஸ் அப்படின்னாவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா
அதில் வந்து ஒரு கொஷின் ஒரு ஃபார்முலா 2 கொஷின் எடுத்துடலாம். இதில் பாருங்கள் லிக்விடிக்ஸ் இண்டெக்ஸ் 1 கண்டுபிடிச்சிட்டோம், 2 சம் பண்ண 1ன்னு தெரியுது. ஐபி பிளாஸ்டிக் இண்டெக்ஸ்னால் லிக்விட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட்னு தெரியுது. ஓகேங்களா? ஸோ இப்போ 1 கொடுத்துட்டு 1 கேட்டாலும் நமக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க கொஷின்லேருந்து நம்ம முதல்ல டேட்டா எடுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? A fill having a volume of 1,50,000 cubic is to be constructed at a void ratio. Okay, ஒரு fill means something ஏதோ soil fill பண்ணுறாங்க. fill is volume கொடுத்துட்டீங்க, volume 1ன்னு வச்சுக்கிறேன், அதை 1.5ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? 10⁵ அப்புறமேட்டு எழுதிக்கிறேன். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் அதனோட வாய்ட் ரேஷியோ கொடுத்துட்டீங்க, E1 அப்படின்னு சொல்லிட்டு 0.8ன்ட்டீங்க. A poro pit soil have void ratio 1.4. The volume of soil required in cubic meters to be excavated from the poro pit. Okay. So இந்த poro pit இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபில் பண்ணணும், நீங்கள் இவ்வளோ சாயில் வந்து ஃபில் பண்ணணும். நான் என்ன அப்புறம் பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து எஸ்கவேஷன் பண்ணி எடுக்க போகிறேன். இது சைட் 1, இது சைட் 2. இது சைட் 1ஓட கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ சாயிலை ஃபில் பண்ணணும், 1.5 lakhs சாயில் ஃபில் பண்ணணும். அதோட வாய்ட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 0.8ன்னு சொல்லிட்டீங்க. சரிங்களா? இப்போ சைட் 2ல எஸ்கவேட் பண்ணக்கூடிய சாயில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வால்யூம் 1 எவ்வளோ நான் எடுக்கணும் இந்த வாய்ட் ரேஷியோ மேட்ச் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த சைட்டில் இருக்கக்கூடிய போரோ பிட்டோடைய வாய்ட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா E2 வேல்யூ. ஓகே, இது வால்யூம் 2, E2 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1.4ன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ நமக்கு தெரியுங்களா என்ன ரிலேஷன்? gamma d is equal to g into gamma w divided by 1 plus e. What is d here? Weight divided by volume, dry weight divided by volume. So volume directly proportional to 1 plus E1. இது நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். Volume directly proportional to 1 plus E1. இது தெரிஞ்சுதான் அந்த சம்மு போட முடியும். ஓகே, எஸ். ஸோ வால்யூம் 1 என்னங்க சொல்லுங்கள்? 1.5 lakhs அது. சரிங்களா? எஸ். டிவைடட் பை வால்யூம் 2 என்னன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது, அதான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, ஈக்குவல் டு E1, 1 plus E1. அப்போ 2.5ன்னு எழுதிடுவீங்க. 1 plus 1.5. ஓ சாரி, 1 plus 0.8. Sorry, 1 plus 0.8 is 1.8. Okay, 1 plus 0.8 is 1.8 divided by E2, 1 plus E2 2.4. ஓகேங்களா? ஆக்சுவலாக ஃபார்முலா எப்படி வரும்? V1 divided by V2 is equal to 1 plus E1 divided by 1 plus E2. இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஓகே, எஸ். ஸோ இங்கே பாருங்கள், பாரால் அடிச்சிடலாமா? 1 6 3 18, 4 6 24. ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இது 4, கீழே 3, 1 3 3 5 டைமு. சரிங்களா? 5 20, ஒரு சந்தல் இப்படி வச்சுங்க 2. அப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து என்ன பண்ணேன்? 5 0 நாங்கள் எடுத்துட்டேன் இல்லைங்களா? 1.5 இதை மட்டும் தான் போட்டுக்கிட்டேன். அப்போ இங்கே 2 lakhs, 2 × 10⁵, ஆர் அதர்வைஸ் 2 0 0, 0 0 0. ஸோ வால்யூம் 2 இஸ் 2 lakhs. சரிங்களா? 2 லட்சம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரணும். ஓகே, இந்த வாய்ட் ரேஷியோ மேட்ச் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்? ஏன்னா இது வாய்ட்ஸ் வந்து இது அதிகமாக இருக்குன்னு நல்லா காம்பேக்ஷன் பண்ணுவேன். என்னோட ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃபில்லில் இருக்கணும். அப்போ தான் எனக்கு வந்து ப்ராப்பராக டென்சிட்டி கிடைக்கும், ப்ராப்பர் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து போரோ பீட் எடுக்கக்கூடிய சாயில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வாய்ட் ரேஷியோவாக இருக்குது. அப்போ நான் சாயில் வந்து அதிகம் எடுத்துகிட்டு வரணும், அதிகமாக காம்பேக்ஷன் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதனால தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டென்சிட்டி கிடைக்கும். ஓகே, எஸ். இங்கே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 plus E1. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகிறாங்களா? A clay soil having liquid limit கொடுத்துட்டீங்க, பிளாஸ்டிக் லிமிட் கொடுத்துட்டீங்க, நேச்சுரல் மாய்ச்சர் கொடுத்து கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் எஸ் ஃபார்முலா கேட்குறாங்க பாருங்கள். கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் IC is equal to WL minus W divided by IP or WL minus WP. Liquid limit minus plastic limit. WL minus W divided by, okay, this is the answer. WL minus W divided by WL minus WP. Okay, வேற எங்கேச்சிருக்கா? WL minus W divided by W, வேற எங்கேயும் இல்லை. ஸோ ஆப்ஷன் A is the correct answer. ஓகேங்களா? இதே நமக்கு லிக்விடிட்டி இண்டெக்ஸ் கேட்டாங்கன்னா W minus WP divided by WL minus WP is the correct answer. Okay, yes, this is the correct answer. Next, for liquidity index, this is the consistency index. இதில் வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. liquidity index, plasticity index and consistency index, இந்த மூணுலேருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, எஸ். ஓகே, ரிலேஷன் இப்போ SG கொடுத்துட்டு நம்ம ரிலேஷன் படிச்சுங்க, ஒரு 15 ரிலேஷன் படிச்சு பிள்ளைங்களா? ஸோ அதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. A soil has mass unit gamma, a water content W as ratio. Okay, the specific gravity of soil is G, solids G, unit weight water கொடுத்துட்டீங்க, S is a degree of saturation of the soil is given. அப்போ ரிலேஷன் கேட்குறீங்க. அப்போ S is equal to ரிலேஷன் நமக்கு என்ன? W divided by gamma W divided by gamma 1 plus W
minus 1 divided by g. ஓகேங்களா? s is equal to w divided by gamma divided by gamma 1 plus w minus 1 divided by g. இதுதான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? இது எங்க இருக்காரு? இது கிடையாது. w மட்டும் தான் நம்ம பார்க்கணும். 1 plus w, எஸ், இதுதான் கரெக்ட் ஆன்சர். இன்னொரு ஆப்ஷன் ஏதாச்சும் இருக்கா? எஸ், இங்கே இருக்குது. ஆனால் 1 divided by wgன்னு கொடுத்துட்டாங்க. இது தப்பு. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அந்த 15 ரிலேஷன் எஸ் இஸ் ஈக்குவல் டு wg. ஓகேங்களா? ஸோ காமா ஈக்குவல் டு காமா டி இன்ட்டு 1 ப்ளஸ் டபிள்யூ இந்த ரிலேஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காமா இஸ் ஈக்குவல் டு ஜி ப்ளஸ் காமா சேச்சுரேட்டட் இஸ் ஈக்குவல் டு general gamma is equal to g plus sc divided by 1 plus e into gamma w. saturation means here 1 போடுவீங்க, dry அப்படின்னா அந்த இடத்துல 0 போட்டு gamma w எழுதுவீங்க. சரிங்களா? எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட், ஸோ மேட்ச் த லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் யூசிங் கோட்ஸ் given the below the list அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ டெஃபினேஷன்ஸ் இதெல்லாம் டேரெக்டாக a b c d. void ratio means volume of voids divided by total volume of soil minerals or volume of voids divided by volume of solids நம்ம சொல்லிக்கலாம். 5. porosity volume of voids divided by total volume of soil sample. ஓகேங்களா? total volume of soil sample 1. degree of saturation volume of water to volume of the voids 3. water content weight of water divided by weight of dry solids 2. அப்போ 51 32 51 ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் டைரக்ட் டெஃபினிஷன்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து டைரக்டாக இப்படி கூட கேட்காம சிம்பிளாக வாங்கணும். வாட் இஸ் void ratio? the volume of voids divided by the volume of the soil minerals or volume of the solids கூட கேட்கலாம். ஓகே, டைரக்ட் கொஸ்டின்ஸாக கூட கேட்கலாம். ஓகே, எஸ். ஸோ நேச்சுரல் void ratio of a sand sample கொடுத்துட்டீங்க, இ நேச்சுரல் கொடுத்துட்டீங்க. ஓகே, இ வேல்யூ 0.6 and density index id வேல்யூ கொடுத்துட்டீங்க, e max. ஓகே, id max is equal to 0.6. void ratio loose state means void ratio லூஸாக இருக்கும்போது நமக்கு என்ன இருக்கும்? e maximum இருக்கும். ஓகே, voids ratio in loose stateல e maximum இருக்கும். ஓகே, void ratio in dense stateல e minimum இருக்கும். டென்ஸாக இருக்கும்போது e வந்து minimum இருக்கும். என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, dense state will be கேட்குறாங்க. அப்போ density formula id is equal to what formula? e max minus e divided by e max minus e minimum. correct? yes. so e max, what is e max? 0.9 as per the question, and e value 0.6 divided by e max 0.9. e minimum உங்களுக்கு தெரியுமா? சாரி, e minimum தான் கேட்குறீங்க. ஓகேங்களா? அதை நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? அப்போ id. ஓகே, ஸோ id வேல்யூ வாட்? id வேல்யூ இஸ் 0.6. அப்போது டேரெக்டாக 0.9 மைனஸ் எக்ஸ் தான் எனக்கு வேணும். இது ரெண்டு கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 0.3 வரும். டிவைடட் பை இது வந்து 0.6ங்களா? எஸ், id வேல்யூ 0.6. 1 3 3 2 3 6. அப்போ 1/2. அப்போ x is equal to minus x is equal to plus 0.5. இங்கே 1/2ல minus 0.9. ஓகேங்களா? அப்போ இது கழிச்சிட்டா நமக்கு என்ன வரும்? 0.4 minus 0.4 நமக்கு வரும். ஸோ இந்த பக்கம் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ x equal to means e minimum is equal to 0.4 is the correct answer. okay, so option C is the correct answer. okay, yes. ஸோ இது வந்து டென்சிட்டி இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. சிம்பிளாக அந்த ஃபார்முலா என்னென்னு கூட கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகிறாங்களா? which one of the following base diagram represent a clay at shrinkage limit அப்படின்னு சொல்கிறாங்க. clay at shrinkage limit. in shrinkage limit நம்ம வந்து கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கணும். in shrinkage limit what is the degree of saturation s value? 100% 1 அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். கரெக்டாக? எஸ், 100% ஆர் 1. வாட் இஸ் த ஏர் கண்டென்ட் ஏசி? ஏர் கண்டென்ட் ஏசி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எஸ்ங்களா? எஸ். அப்போ ஏசி வேல்யூ நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். இன் ஷ்ரிங்கேஜ் லிமிட்டில் ஏசியோட ஏர் கண்டென்ட் இஸ் ஜென்ரலி 1 மைனஸ் எஸ். இப்போ டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் 1ன்ட்டீங்க. அப்போ ஏர் கண்டென்ட் நம்ம ஷ்ரிங்கேஜ் லிமிட்டில் என்ன இருக்கும்? 0வாக இருக்கும். வாட் இஸ் மீன் பை ஏர் கண்டென்ட்? வால்யூம் ஆஃப் ஏர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் தி வாய்ட்ஸ். ஓகே, வால்யூம் ஆஃப் ஏர் டிவைட் பை தி வால்யூம் ஆஃப் தி வாய்ட்ஸ் தான் நமக்கு வந்து ஏர் கண்டென்ட் சொல்லுவோம். சரிங்களா? வால்யூம் ஆஃப் ஏர் டிவைட் பை டோட்டல் வால்யூம் ஆஃப் சாயில் அப்படின்றது பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸ் அப்படின்றது. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல ஏர் கண்டென்ட்ன்றதே எங்களுக்கு கிடையாது. வால்யூம் ஆஃப் ஏர்ன்றதே கிடையாது. நான் ஏரை பற்றி நான் பேச மாட்டேன். அப்போ ஏர்லாம் எதுக்கு கேன்சல். அப்போ என்ன எனக்கு இருக்கும்? வாட்டரும் சாலிட்ஸ் மட்டும்தான் எனக்கு இருக்கும் இந்த ஷ்ரிங்கேஜ் லிமிட்டில். சரிங்களா? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுதான் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன். ஓகே, எஸ். ஏர் நமக்கு இருக்காது. The predominant mineral responsible for shrinkage and swelling in black cotton soil. Okay, black cotton soil க்கு shrinkage and swelling ல main responsibility யாரு?
Mineral, clay mineral, Montmorillonite is the main responsible. Colonite is the China clay, elite is the potash ionic bond தான் நமக்கு அது ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. கலோனைட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பாண்ட் இருக்கும், ஹைட்ரஜன் பாண்ட். மோன்ட்மோரினோனைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீக் பாண்டு, வாட்டர் பாண்ட் நமக்கு இருக்கும் சரிங்களா. பிளாக் காட்டன் சாயில் தான் நமக்கு வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, பென்டோனைட் அண்ட் பிளாக் காட்டன் சாயில். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா. Consistency as applied to cohesive soil is an indicator of. So consistency is the resistance. Okay sir, consistency is the degree of firmness அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Degree of resistance கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா, degree of firmness. Okay, FIRME firm NESS. Okay, degree of firmness அப்படின்னு சொல்லுவோம். Means degree of resistance or strength. Okay, what strength here? Shear strength. ஓகேங்களா, ஷியர் ஸ்ட்ரென்த் மினிமம் இருக்கும். நம்ம எல்லாம் சொன்னோம் 2.75 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் இருக்கும், நம்ம படிச்சிருப்போம் சாயில் மெக்கானிக்ஸில் சரிங்களா. ஸோ ஹியர் கன்சிஸ்டன்சி இஸ் ரெஃபர் ஃபார் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சாயில். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா. The ratio of dry unit weight to ratio of dry unit weight gamma d divided by gamma w apparent specific gravity அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. apparent specific gravity அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சாலிட்ஸ் கிடையாது, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் மாஸ் ஆஃப் சாயில் கிடையாது, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் ட்ரை சாயில் கிடையாது, மாஸ் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு சொல்லுவோம். ஸ்ரிங்கேஜ் லிமிட், எஸ் கரெக்ட். ஸ்ரிங்கேஜ் லிமிட் இஸ் ஈக்குவல் டு gamma d divided by gamma w அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஃபினிஷன் படிச்சிருப்போம். gamma d divided by gamma w. ஸோ ஸ்ரிங்கேஜ் லிமிட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா. ஸோ சேம் இப்போ வந்து சாயில் கிளாசிஃபிகேஷனில் ஏ பி சி டி. கிளேலி சாண்ட் ஓகேங்களா, சாரி கிளேலி கிராவல். ஓகேங்களா, கிளேலி கிராவல். அப்போ நமக்கு என்ன வருது? ஜிசி அப்படின்னு வருதுங்களா, கிளேலி கிராவல். இது வந்து நோமன் கிளாச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எழுதும்போது அப்படியே எழுதும்போது நம்ம ரிவர்ஸாக எழுதுவோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிம்பிள் நம்ம கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடிக்கிறது முன்னாடி வந்துடும். கிராவல் ஃபஸ்ட்டு ஜி வரணும், அப்படியே பின்னாடி. அப்போ 4. சாண்டி கிளே ஓகேங்களா, எஸ்சி அப்படின்னு சொல்லலாம். எஸ்சின்றது என்னது? சாண்டி கிளே அப்படின்னு நம்ம எஸ்சி அப்படின்றது நம்ம கிளேலி சாண்ட் அப்படின்னு நம்ம எழுதும்போது கிளேலி சாண்டு ஓகேங்களா, அது ரொம்ப முக்கியம். ஓகே, பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3. ஆர்கானிக் கிளே, ஆர் மீன்ஸ் ஹியர் ஓ, கிளே வந்து பார்த்திங்கன்னா ஹை ஆர்கானிக் கிளே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் 2 சில்ட்டி சாண்ட் எஸ்எம் அப்படின்னு சொல்லுவோம். சில்ட்டி சாண்ட் எஸ்எம் ஓகேங்களா, சில்ட்டி சாண்டு. நெக்ஸ்ட் பாருங்கள் எஸ்எம் 1. அப்போ 43 21. ஆன்சர் எங்கே இருக்குது? 43 21. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா. ஸோ இதில் வந்து கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அப்படி தான் கேட்பாங்க. எஸ்சினா என்ன? கிளேலி சாண்ட். ஜிசினா என்ன? கிளேலி கிராவல். ஓஹெச்னா என்ன? ஹைலி பிளாஸ்டிக் இன்ஆர்கானிக் கிளேன்னு சொல்லணும். ஆக்சுவலாக அது ஹைலி பிளாஸ்டிக் ஆர்கானிக் கிளே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. எஸ். எஸ்எம் அப்படின்றது சில்ட்டி சாண்ட். ஓகே, எழுதும்போது அப்படி வந்து பின்னாடி லெட்டர் முன்னாடி வந்துடணும். அந்த சிம்பிள் எதுக்குன்னு சொல்லி போட்டுருணும். ஓகே, எஸ். மேட்ச் தி லிஸ்ட் 1 measuring device, list 2 soil parameter and select the correct answer using codes given the below. ஓகேங்களா, சேம் அதே. பைக்னோமீட்டர், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சாயில் கண்டுபிடிக்க யூஸ் ஆகுமா? பைக்னோமீட்டர் 900 ml கெப்பாசிட்டி ஹார்லிக்ஸ் பாட்டில்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஓகேங்களா. 3 ஹைட்ரோமீட்டர் இஸ் ஹைட்ரோமீட்டர் அண்ட் பிப்பட் மீட் ஹைட்ரோமீட்டர் அண்ட் another one thing பிப்பட் மீட்டர், ஐ திங்க் மறந்துட்டேன் நான். ஓகே, ஹைட்ரோமீட்டர். ஸோ ஹைட்ரோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுது? பார்ட்டிகல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், பார்ட்டிகல் சைஸ் அனலைஸ் நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து குடுவை மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து அதில் கரெக்ஷன் ஃபேக்டர்லாம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கரெக்ஷன் ஃபேக்டர், பார்ட்டிகல் சைஸ் கரெக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா. எஸ். ஓகே, எஸ். இது நம்ம ஹைட்ரோமீட்டர், பார்ட்டிகல் சைஸ் அனலைசிஸ். ஓகே, ஓடோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்ப்ரசிபிலிட்டி கண்டுபிடிக்க யூஸ் ஆகும் நமக்கு. ஓகே, எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் சேஞ்ச் அப்படின்னு கண்டுபிடிப்போம். அடுத்து பர்மிமீட்டர் வந்து பர்மிபிலிட்டி. இது தெரியல கூட பரவாயில்ல, ஓடோமீட்டர் தெரியல கூட பிரச்சனை. பர்மிபிலிட்டி மேட்ச் ஆகுது. ஸோ இப்போ 2 34 12 எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, எஸ். ஓகே, நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே, சாயில் ஹேவிங் லிக்யூட் லிமிட் ஓகே 45%. லிக்யூட் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 45% இருக்குன்றாங்க. அண்ட் lies above the A-line curve. Okay, lies above the A-line curve when plotted on the plasticity chart. Okay, the group of symbol. Okay, so இப்போ A-line curve மேலே இருக்குது அப்படின்ட்டாங்க. அப்போது it is classified 20ல் நம்ம A-line curve ட்ரா பண்ணுவோம். 0.73 WL minus 20 is the answer. இதுதான் நமக்கு வந்து IP ஓகே பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸோட வேல்யூ. இப்போ இதுக்கு மேலே இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அப்போ இதுக்கு மேலே இருந்தாவே கன்ஃபார்ம் எனக்கு கிளே தான். ஓகே, இப்போ லிக்யூட் லிமிட்டை நான் கிளாஸிஃபை பண்ணும். இது நான் 20ல் ட்ராப் பண்ணியிருப்பேன். 30
இது 50 ஓகேங்களா. ஸோ 30 அப்படிங்கும்போது லோ சிஎல் ஓகே லோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லோ பிளாஸ்டிக் ஓகேங்களா, லோ பிளாஸ்டிக். 30 to 50 தான் இன்டர்மீடியட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. கிரேட்டர் than 50 அப்படின்னா ஹை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஹை பிளாஸ்டிக் நம்ம சொல்லுவோம். அப்போ இது என்ன கொடுத்துருக்கீங்க, லிக்யூட் லிமிட் வந்து 45. அப்போ நமக்கு என்ன வரும், எபோன்னு சொல்லிட்டீங்க. அப்போ எபோ எல்லாமே எனக்கு கிளே தான். அப்போ சிஐ இன்டர்மீடியட் பிளாஸ்டிக் கிளே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்டர்மீடியட் பிளாஸ்டிக் கிளே இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே எஸ். இதே 30 கொடுத்துருந்தாங்க எனக்கு எபோ அப்படிங்கன்னா சிஎல் நமக்கு லோ பிளாஸ்டிக். எனக்கு 30 கொடுத்துட்டாங்க எபோ, சாரி 55 கொடுத்துட்டாங்க எபோ அப்படின்னு சொல்லிட்டாங்களா சிஹெச்ன்னு போடுவீங்க. சரிங்களா. எஸ். நெக்ஸ்ட் போடுவாங்களா. ரொம்ப ரொம்ப நல்ல கொஸ்டின் இது ஓகேங்களா. இது நிறைய புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து ஜிடபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. ஆனால் இதுக்கு ஆன்சர் வந்து எஸ்டபிள்யூ தான் கரெக்டாக நமக்கு வரும். ஓகே பட் ரெண்டு கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ நமக்கு ஈக்குவலாக வரும். ஓகே எஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின் படிப்போம். 70 சாயில் ஸ்பெசிமன் 70% ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆர் பாசிங் த்ரூ. இது 4.75 mm. ஓகே அப்போது நான் வேறு வழி இல்லை, 4.75 mm ட்ரா பண்ணி தான் ஆகணும். 4.75 mm CU சைஸ். ஓகே அவர் என்ன சொல்கிறாரு, 70% பார்ட்டிகல் பாசிங்ன்ட்டார். அப்போ எவ்வளோ ரீட்டைன் ஆகிருக்கு எனக்கு மேலே, 30% ரீட்டைனா. அப்போ அது 30% ரீட்டைன் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம கிராவல்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவுட்டு, கிராவலே நமக்கு வராது. எவ்வளோ பாஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறீங்க, 70%. 70% பண்ணோன்னா ஒன்று 70% சொன்னால் ஒன்று சாண்டுன்னு நம்ம சொல்ல முடியுமா, சொல்லிக்கலாம். ஏன்னா நமக்கு இந்த கிளேவை பற்றி இங்கே எதுவுமே சொல்ல, சில்ட்டை பற்றி எதுவும் கொடுக்கல, கிளேவை பற்றி எதுவும் கொடுக்கல. பட் கண்டிப்பாக நமக்கு சாண்டு தான் நமக்கு வரும். ஓகேங்களா. இப்போ அது புவர்லி கிரேடடா ஆர் அதர்வைஸ் வெல் கிரேடட் மட்டும் நீங்கள் சொல்லணும். ஓகே எஸ். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்ப்போங்க. பாசிங் த்ரூ 75 மைக்ரான்ஸ். ஓகே எஸ். அண்ட் 4.75 cm அண்ட் 40% பார்ட்டிகல்ஸ் பாசிங் த்ரூ இந்த 75 மைக்ரான்ஸ். ஓகே இங்கே ஒரு 75 மைக்ரான்ஸ் நான் வரைஞ்சிடுறேன். ஓகேங்களா. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, இந்த 70ல் எங்களுக்கு வந்து 40% உள்ளே போயிடுச்சுங்கன்றார். அப்போ 40% உள்ளே போனால் எங்களுக்கு ரீட்டைன் ஆகிறது எவ்வளோ இருக்கணும், 30% தான் எங்களுக்கு இருக்கும். ஓகே அப்போ இது நமக்கு தேவையில்லை, 30%. அப்போது 4.75 ரீட்டைன் ஆனது எவ்வளோ உங்களுக்கு, 30%. 75 மைக்ரான்ஸ் எபோ ரீட்டைன் ஆனது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எவ்வளவு, 30%. அப்போ ஃபைன் கிரைன் சாயில், அதாவது கிளேவாக இருக்கலாம் சில்ட்டாக இருக்கலாம் அப்படின்றது 40%. எனக்கு கிளேவா சில்ட்டாக நான் சொல்ல முடியாது, அது லிக்யூட் லிமிட் கொடுக்கல, நீங்கள் ஒன்றுமே கொடுக்கல, அதனால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ எனக்கு கோஎஃபிஷியன்ட் யூனிஃபார்மிட்டி சொல்லியிருக்கீங்க, அடுத்து கோஎஃபிஷியன்ட் கர்வேச்சர் சொல்லியிருக்கீங்க. கோஎஃபிஷியன்ட் யூனிஃபார்மிட்டி என்ன சொல்லியிருக்கீங்க, 8ன்னு இருக்கீங்க. அப்போ கோஎஃபிஷியன்ட் யூனிஃபார்மிட்டி வேல்யூ கிரேட்டர் than 6 அப்படின்னாவே எனக்கு வெல் கிரேடட் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. சாண்டா இல்லையா நான் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைனஸ் வச்சு தான் நான் சொல்ல முடியும். ஓகேங்களா. பர்சன்டேஜ் ஆஃப் பாசிங் வச்சு தான். சிசி வேல்யூ 1 to 2 இருந்தால் ஓகே குட். ஓகேங்களா. லெஸ் தென் 1 போச்சுன்னா நமக்கு வந்து புவர்லி கிரேடட்னு சொல்லிடலாம், கிரேட்டர் than 3 போகலாம் புவர்லி கிரேடட்னு நம்ம சொல்லிடலாம். அப்போது இது கிரேட்டர் than 6, அப்போது இது வெல் கிரேடட்னு தெரிஞ்சிச்சு. வெல் கிரேடட் சாண்டா கிராவலா அதுதான் நமக்கு முக்கியம். இந்த 75 மைக்ரான்ஸ் ஆப்ஷன் நமக்கு இல்லை. 75 மைக்ரான்ஸ் ஒன்று இருக்கணும், எனக்கு சில்ட் இருந்துருக்கணும், எம் ஆப்ஷன் இருக்கணும். எம் இருக்கா, சிம்பிள் இல்லை. ஓகேங்களா. அப்போ கிராவல்னு எப்படி நம்ம சொல்ல முடியும், சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு ஜென்ரலாகவே 4.75ல் 70% பார்ட்டிகல்ஸ் மோர் தென் 50 வந்து பாஸ் ஆகிடுச்சு. அப்போ இது கண்டிப்பாக சாண்டு தான். அப்போ என்ன சாண்ட் இது, வெல் கிரேடட் சாண்ட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. எஸ் திஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நிறைய புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடபிள்யூன்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஈக்குவல் பர்சன்டேஜ் இருக்குது, ஃபஸ்ட்டு தான் நம்ம எடுத்துக்கணும், ஃபஸ்ட்டுக்கிறத நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. எங்களுக்கு தான் நீங்கள் ஆப்ஷனே கொடுக்கலையே. கிளேனா ஒன்று கிளேவை கொடுத்துருங்க, நான் சில்ட்டை கொடுத்துருங்க, நான் அப்புறமேட்டு நான் கிளாஸிஃபை பண்ணுவேன். ஓகேங்களா. எஸ். ஸோ பர்ஃபெக்ட் ஆன்சர் இஸ் SW is the correct answer. Okay yes. Next போலாங்களா. ஓகே a standard plasticity chart to classify the fine grain soil in show in the given figure அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஓகே ரைட். லிக்யூட் லிமிட் கொடுத்துட்டீங்க, பிளாஸ்டிக் லிமிட் கொடுத்துட்டீங்க. ஓகே அது இஸ் X and Y. ஓகே தி ஏரியா மார்க்டு எக்ஸ். ஓகே the ஏரியா மார்க்டு எக்ஸ். ஓகே ரிப்ரசன்ட் கேட்குறீங்க. ஓகே அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம், இது நம்ம எபோ ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு, பிளாஸ்டிக் ஏ லைனுக்கு மேலே தான் இருக்குது. அப்போ அது கம்பல்சரி கிளே தான். ஓகேங்களா. அப்போது 30 to 50 இருந்து நம்ம என்ன சொன்னோம், இன்டர்மீடியட் சொன்னோம். அப்போ CI இன்டர்மீடியேட். ஓகேங்களா. இன்டர்மீடியேட் கிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. இன்டர்மீடியேட் கிளே. ஆர்கானிக்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஓ வந்து தான் ஆர்கானிக் சொல்கிறோம். லோ பிளாஸ்டிக் கிடையாது, ஹை கிடையாது, நமக்கு ஆர்கானிக்கும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கிளே இன்டர்மீடியேட் பிளாஸ்டிசிட்டி. ஓகேங்களா. இன்டர்மீடியேட் கிளே பிளாஸ்டிசிட்டி தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சிருச்சிங்களா. சேம் அதே நம்ம இங்கே என்ன போட்டோமோ அதே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ரசன்டேஷன் பண்ணி கேட்டிருக்காங்க கிராஃபில். ஓகே எஸ். நெக்ஸ்ட் வந்து எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் கான்செப்ட் நம்ம வந்துட்டோம். இங்கே சேச்சுரேட்டட் டென்சிட்டி கிவன், சேச்சுரேட்டட் டென்சிட்டி காமா சாட் கொடுத்துட்டீங்க. எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, 2.1 டன் per மீட்டர் கியூப்னு கொடுத்துருக்கீங்க. ஓகே the total stress and effective stress.
Okay. Saturated soil stratum 4 meter depth. Okay, 4 meter depth. Saturated soil stratum வந்து பாத்தீங்கன்னா 4 meter depth. Okay. அப்போ total stress is equal to sigma T. Total stress is equal to 4 into total saturated weight. ஓகேங்களா? எஸ். அப்போ நமக்கு பாருங்க என்ன வருது? 484. அப்போ 8.4 10 per meter square. எங்க இருக்கு ஆன்சர்? எஸ், டி தான். வேற எதுவும் ஆப்ஷன் எங்களுக்கு மேட்ச் ஆகல. ஓகே. அடுத்து நீங்கள் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் கேட்குறீங்க. அப்போ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் ஓகேங்களா? முதல்ல நியூட்ரல் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கும். அப்போ நியூட்ரல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு, அப்போ இது சேச்சுரேட்டட் அப்படின்னா வாட்டர் கண்டுபிடிக்கிற அர்த்தம். வாட்டர் இன்ட்டு 1 ton per மீட்டர் கியூப் தான் நமக்கு வாட்டருடைய டென்சிட்டி. அப்போ 4 ஓகேங்களா? 4 கிலோ நியூட்டன், 4 ton per மீட்டர் ஸ்கொயர். அப்போ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? சிக்மா டி டோட்டல் ஸ்ட்ரெஸ் மைனஸ் நார்மல் ஸ்ட்ரெஸ். ரெண்டையும் கழிச்சிடலாங்களா? அப்போ 8.4 minus 4 கழிச்சிங்கன்னா 4.4 is the effective stress. இருக்குங்களா ஆப்ஷன்? எஸ் இருக்கு. ஆப்ஷன் டி is the correct answer. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? Match the list 1, list 2 coefficient of permeability and select the correct answer using codes given the below the list அப்படின்றோம். ஓகே, மேட்ச் அதாவது பேஸ்ட் ஆன் பர்மிபிலிட்டி வேல்யூ பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சாயிலை கிளாஸிஃபை பண்ணுங்க அப்படின்றாங்க. கிராவல் எப்படி இருக்கும்? வாய்ட்ஸ் அதிகமாக இருக்கும் சரிங்களா? அப்போ பர்மிபிலிட்டி நமக்கு எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அப்போ கிரேட்டர் தென் 1 வர வாய்ப்பு இருக்குது. ஆப்ஷன் 1க்கு 1 தான். நெக்ஸ்ட் பாருங்க, கிளே சில்ட். ஓகே, கிளே சில்ட் அட்மிக்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிளே அண்ட் சில்ட் அட்மிக்சர்ஸ். ஸோ கிளே அண்ட் சில்ட் அட்மிக்சர் அப்படின்றது நமக்கு இன்டர்மீடியேட்டாக நமக்கு இருக்கும். அதாவது இருக்கலே கொஞ்சம், இது அதாவது 1 விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 1 விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது நமக்கு 2 தான். ஓகேங்களா? ஸோ 2 எங்கேயாச்சும் ஆப்ஷன் மேட்ச் ஆகுதா? இல்லை. ஓகே கிளே வித் சில்ட், இது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, நான் விட்டுறேன். இந்த ஹோமோஜீனியஸ் கிளே வந்து பார்த்தீங்கன்னா பர்மிபிலிட்டிஸ் வெரி லெஸ், ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஹோமோஜீனியஸ் கிளே பர்மிபிலிட்டிஸ் வெரி லெஸ், ஆனால் வாய்ட்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பர்மிபிலிட்டிஸ் வெரி லெஸ். அப்போ லெஸ் தென் 10⁻⁻6 இருக்கும். அப்போ டிக்கு 3. 1 3 எங்கேயாச்சும் ஆப்ஷன் இருக்கா? 1 இருக்காங்க. 1 ஓகே, 2 எஸ், 1 3 ஆப்ஷன் பாருங்கள். டி தான் கரெக்ட் ஆன்சர். அப்போ இதுக்கு மீதி இருக்கிறது 4 2. இப்படி தான் நம்ம மேட்ச் பண்ணணும். ஏன்னா கிளே வித் சில்ட் அட்மிக்சர், இந்த லோஸ் ஓகேங்களா? லோஸ் நமக்கு என்னன்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஏலியன் சாயில். ஏயோலியன் சாயிலில் வரதான் நமக்கு வந்து சாண்ட் டியூன் அண்ட் லோஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எஸ், ஸோ அதுக்கு பேர் ஓகே ஏயோலியன் சாயில் விண்ட் டிரான்ஸ்போர்ட்டட் சாயில். அதில் வந்து மோர் யூனிஃபார்மாக இருக்கிறது வந்து லோஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ 1 4 14 23 தான் நமக்கு ஆன்சர். ஓகே, எஸ். ஸோ சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்ம மேட்ச் பண்ணி தான் வேறு வழி கிடையாது. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? A soil having discharge velocity means flow velocity கொடுத்துட்டீங்க 5 × 10⁻⁻7 meter per seconds and void ratio is 0.5. ஓகேங்களா? நீங்கள் ஒன்று நோட் பண்ணிக்கிட்டே வரணும் சரிங்களா? என்ன அப்படின்னா, இப்போ நான் கொஷின் படிக்க நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், அதில் டேட்டா பூரா எழுதிட்டு இருக்கீங்களா? அதே மாதிரி தான் நீங்கள் எக்ஸாம்லேயும் பண்ணணும். ஒரு கொஷினை படித்து முடிச்சுட்டு தான் நான் டேட்டாவே எழுதுவேன் அப்படின்னா நமக்கு வாய்ப்பே கிடையாது, டைம் நமக்கு பத்தாது சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் படிக்க சாயில் ஆப்ஷன் டிஸ்சார்ஜ் வெலாசிட்டி ஓகே ஃப்ளோ எஃப் கொடுத்துட்டாங்க, விஎஃப் கொடுத்துட்டாங்க 5 × 10⁻⁷ மீட்டர் per seconds. வாய்ட் ரேஷியோ கொடுத்துட்டீங்க. சீபேஜ் வெலாசிட்டி கேட்குறீங்க. அப்போ சீபேஜ் வெலாசிட்டி விஎஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் ஃபார்முலா? V/N. ஓகேங்களா? சில பேர் என்ன தெரியும் பண்ணுவாங்க, இந்த கொஷினை சீக்கிரமாக சரியாக படிக்காமல் ஓகே சீபேஜில் VN அந்த வாய்ட் ரேஷியோ தான் நம்ம என்ன பண்ணுவோம் N அப்ளை பண்ணிவிடுவாங்க. அப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 5 / 0.5. ஸோ மேலேயும் 10 பிரிக்குங்க, கீழேயும் 10 பிரிக்குங்க. அப்படின்னா 5 அப்போ 10 × 10⁻⁷ மீட்டர் per seconds ஒரு ஆப்ஷன் இருக்காங்களா? பி. எஸ், தப்பாயிடும் நமக்கு. இப்போ நம்ம போரோசிட்டி கண்டுபிடிக்கணும். அப்போ N is equal to எஸ். ஸோ N is equal to ஃபார்முலா E / 1 - N. ஓகேங்களா? ஸோ N is equal to E / 1 - N அப்படின்னு நம்ம சொல்லலாம். N is equal to E / 1 N equal to E / 1 - E அப்படின்னு நம்ம சொல்லலாம். E is equal to N / 1 - N அப்படி சொல்லலாம். 1 minute. E is equal to N / 1 - N. N is equal to E / 1 + E. ஓகேங்களா? எஸ். ஸோ இப்போ இந்த 2 ஃபார்முலா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுருவோம். N is equal to E / 1 + E. E is equal to N / 1 - N. நமக்கு என்ன வேணும்? N தான் நமக்கு வேணும். அப்போ 0.5 / 1.5 4 5 5 3 5 15. ஸோ 1/3. அப்போ 1/3ன்றது டேரெக்டாக இந்த இடத்துல சீபேஜ் வெலாசிட்டி VS is equal to இது நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள் 5 × 10⁻⁷ V வேல்யூ ஃப்ளோ வெலாசிட்டி
1/3 டேரெக்டாக நான் மேலே 3 வந்துடும் சரிங்களா. அப்போ 3/1 நமக்கு வந்துடும். அப்போ 15 × 10⁻⁻7 தான் கரெக்ட் ஆன்சர். கரெக்டுங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். அவசரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ட் ரேஷியோ வச்சு போட்டுறக்கூடாது. ஓகேங்களா. இது நமக்கு தெரிஞ்ச கொஷின்னு, நமக்கு ஃபார்முலாவும் தெரியும், அப்ளை பண்ணவும் தெரியும். ஆனால் நம்ம வேகத்தால் நம்ம என்ன பண்ணுறோம், தப்பு பண்ணிடுறோம் சரிங்களா. ஸோ அதனால் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக படித்து போடுங்க. ஓகே. எஸ், நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே. In a falling head permeability test on a soil, okay, time taken for the head fall from, okay, initial head H0 to H1 la fall ஆகுதுன்னு இருக்காங்க. ஓகே. and at a time t. okay. yes, the test is repeated with the same initial head H0. okay. final head is H dash. okay. and the time taken is t/2 அப்படின்ட்டீங்க. ஓகே ஃபைன். which one of the following equation gives the relation h dash and h0? ஓகே ரைட். ஸோ இப்போ இந்த மாதிரி 2 டெஸ்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஏதாச்சும் சொல்லியிருக்காங்க, ஏதாச்சும் ஈக்குவல் பண்ணுங்க, பர்மிபிலிட்டி 2 ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேர்டு வந்து இருக்கா, வரல. ஆனால் நம்மளோட அசம்ஷன் என்ன அப்படின்னா, அசம்ஷன் மீன்ஸ் குட் ரிசல்ட். ஓகேங்களா. குட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் என்ன பர்மிபிலிட்டி வந்துச்சோ, ஓகேங்களா, ஃபஸ்ட் டெஸ்ட்டில் என்ன பர்மிபிலிட்டி ரிசல்ட் வந்துச்சோ அந்த குட் ரிசல்ட் கொடுக்கறதுக்கு 2 பர்மிபிலிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதான் கான்செப்ட் சரிங்களா. அப்போ ஃபாலிங் ஹெட் பர்மிபிலிட்டியோட ஃபார்முலா நமக்கு என்னது, 2k is equal to 2.303 குட்டி AL மீன்ஸ் ஸ்மால் AL டிவைடட் பை AT. ஓகேங்களா. ஸ்மால் AL டிவைடட் பை AT. அந்த ஸ்மால் முக்கியம். ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த டியூபோடைய ஏரியா, இது வந்து ஸ்பெசிமினோ ஏரியா. நீங்கள் இந்த இடத்துல கேபிட்டல் ஏரியா போட்டிங்கன்னா தப்பாகி போயிடும். அதனால தான் ஸ்மால் AL டிவைட் பை AT, குட்டி AL டிவைட் பை AT log ஆஃப் H0 initial head divided by H1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வித் ரெஸ்பெக்ட் டு டைம் என்ன நமக்கு, T தான் நமக்கு. கரெக்டுங்களா. எஸ். இப்போ இதே 2 பாருங்கள். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, அதே பர்மிபிலிட்டி எங்களுக்கு சேம் பர்மிபிலிட்டி தான், ஏன்னா குட் ரிசல்ட் எங்களுக்கு கொடுக்கணும். சேம் 2.303 குட்டி AL டிவைடட் பை AT. ஓகேங்களா. குட்டி AL டிவைட் பை AT. AT நமக்கு என்ன சொல்கிற இந்த இடத்துல t/2ன்றோம், அதாவது 0.5 Tன்னு வச்சுக்கிறோம் அந்த இடத்துல. log ஆஃப் இது நமக்கு சேம் இனிஷியல் எடுத்து H0 தான், ரெண்டாவது மட்டும் எனக்கு H டேஷாக நமக்கு மாறுது. ஓகேங்களா. அப்போ பாருங்கள் 2.303 2 ஈக்குவல் பண்ண போகிறோம் அந்த இடத்துல. 2.303 2.303 கேன்சல், ஏ கேன்சல், டீக்கு டி கேன்சல், ஏஎலுக்கு ஏஎல் கேன்சல். பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு log ஆஃப், ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்த பக்கம் H0 டிவைடட் பை H1ங்களா, சாரி எஸ் H1 ஈக்குவல் டு இந்த பக்கம் பாருங்கள் இந்த 0.5 1 divided by 0.5 நான் 2 எழுதிட்டுமா. அப்போ 2 into log of H0 divided by H dash நமக்கு வரும். கரெக்டாக H dash, சாரி H dash. ஓகே. எஸ். இப்போ பாருங்கள் என்னென்னா 1 minute. ஸோ இந்த 2 ஓகேங்களா, ஏ பவர், ஓகேங்க, ஏ பவர் லாக் அப்படிங்கும்போது ஓகே, இந்த ஏவை நம்ம தலைக்கு மேலே எடுத்துகிட்டு போயிடலாமா சரிங்களா. அப்போ என்ன நமக்கு லாக் ஆஃப் பவர் ஏ அப்படி எழுதிக்கலாம் சரிங்களா. ஓகே. லாக் ஆஃப் பவர் ஏ டிவைடட் பை H dash நம்ம எழுதியாச்சு. ஓகே. எஸ். அப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும் இந்த இடத்துல log ஆஃப் H0 டிவைடட் பை H1 நமக்கு இருக்கும். இப்போ நம்ம லாக் கேன்சல் பண்ணிடலாமா. பேலன்ஸ் நமக்கு நியூமெரிக் வேல்யூ நமக்கு சரி, ஒன்லி லெட்டர்ஸ் வேல்யூ என்ன இருக்கும், H0 நமக்கு இருக்கும், H1 இருக்கும், டிவைடட் பை H0 H dash ஹோல் ஸ்கொயர் நமக்கு இருக்கும் சரிங்களா. ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கும்போது இதுவும் ஸ்கொயர் தனித்தனி ஸ்கொயர். அப்போ H0க்கு இது ஒரு H0 ஸ்கொயர் கேன்சல் ஆச்சா. பேலன்ஸ் H0 மட்டும் நமக்கு இருக்கும். நமக்கு என்ன கேட்குறாங்க, இந்த H டேஷ் தான் நமக்கு கேட்குறாங்க. அப்போ H டேஷ் நம்ம இந்த பக்கம் எடுத்து வரலாங்களா. அப்போ H டேஷ் இங்கே கொண்டு வந்துருங்க. அப்போ கொண்டு வந்துட்டா நான் இந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே எழுதுறேன் பாருங்கள். H டேஷ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த H1 நான் இங்கே எடுத்துகிட்டு போயிடுறேன், H1 இன்ட்டு H0. அப்போ 2 பக்கம் ரூட் எடுத்துக்கோங்க. அப்போ H டேஷ் இஸ் ஈக்குவல் டு H1 இன்ட்டு H0 அண்டர் தி ரூட். ஓகேங்களா. இதுதான் நமக்கு ஆன்சர். அப்போ H டேஷ் இஸ் ஈக்குவல் டு H0 இன்ட்டு H1 இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் டி. ஸோ இந்தளவு கொஷின் டஃப்பாக கேட்பாங்களா. இப்போ இதே மாதிரி கொஷின் எப்படி தெரியுமா கேட்டாங்க, இந்த டைம் t/2ன்னு சொல்லிட்டாங்கல்ல, t/2 கொடுக்கல அவங்க, டேரெக்டாக சேம் டைம் மட்டும் கொடுத்துட்டாங்க. அப்போ குட் ரிசல்ட் அப்படிங்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்கொயர் வந்ததுனால தான் இவ்வளோ ஸ்டெப் போயிடுச்சு, இந்த இடத்துல 2 வந்ததுனால தான். ஓகேங்களா. ஸோ லாக் ஆஃப் பவர் n இஸ் ஈக்குவல் டு m பவர் n அப்படின்னு சொல்லுவோம், லாக் ஆஃப் mn அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஓகே. லாக் ஆஃப் mn இஸ் ஈக்குவல் டு mn இன்ட்டு லாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த 2 கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு என்ன ஈஸியாக ஆன்சர் முடிஞ்சிருக்கும், டேரெக்டாக இந்த ஆன்சர் வந்திருக்கும். இந்த t/2 கொடுத்தனால தான் உங்களுக்கு இவ்வளோ டிஃபிகல்ட். ஓகேங்களா. அப்போ குட் ரிசல்ட்டுக்கு 2 பர்மிபிலிட்டி எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். இது கூட கேட்கலாம். ஓகேங்களா. இந்த பர்மிபிலிட்டி
test on the first test is conducted, the permeability value is xx. Same, the second repeated value is completed, the test is completed. What is the good result for the same xx value? Because of good permeability வந்து பாத்தீங்கன்னா same good result of the permeability same result நமக்கு இருக்கணும். ஓகேங்களா? எஸ், நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே. Total neutral and effective vertical stress in ton per meter square at depth of 5 meter below the surface of fully saturated soil deposit, saturated density கொடுத்துட்டீங்க respectively. Okay. Total neutral means pore water pressure and effective pressure என்னன்னு கேக்குறீங்க. ஓகேங்களா? எப்போ vertical stress, okay, depth of 10 meter below the surface அப்படின்றீங்க. அப்போ total saturated density 2 into 5. What is this value? 2 into 5, 10. Neutral value 1 into 5. Depth, density value 5. ஓகேங்களா? effective stress ரெண்டு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா effective stress 5. அப்போ 10 5 5 தான் ஆன்சர் நமக்கு. 10 5 5 எங்க இருக்காங்க? 10 5 5. எஸ், ஹியர் இஸ் ஆப்ஷன் டி தான் நமக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட், consider the following the statement. Organic matters increase in the permeability of the soil. Okay. Entrapped air is decrease in the permeability of the soil. இது தனித்தனியா கொஸ்டின் கேட்பாங்க. Okay, the permeability of the soil is reduced by entrapped air. Okay, organic content அப்படின்னு கூட கொடுப்பாங்க. சரிங்களா? எஸ். இப்போ பாருங்க, ஒரு சாயில் இருக்கு. ஓகே, இதுதான் என்னோட சாயில் மீடியம். இதில் ஆர்கானிக் கண்டென்ட், ஓகேங்களா, அந்த ஆர்கானிக் வெஜிடபிள் மேட்டர்ஸ், டிகே மேட்டர்ஸ்லாம் இருந்துச்சு. என்ன நமக்கு இந்த போரஸ் ஆஃப் தி சாயிலை போய் நமக்கு அடைச்சிக்குமா? கண்டிப்பாக. அப்போ நமக்கு பர்மிபிலிட்டி என்ன ஆகும்? நமக்கு டிக்ரீஸ் தான் ஆகும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இன்க்ரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டாக? இது தப்பு. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் தப்பு. என்ட்ராப்டு ஏர். ஸோ இந்த என்ட்ராப்டு ஏர்னா ஏர் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ராப் பண்ணுறோம் நம்ம, அதாவது உள்ளே வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஏர்ஸ் ஆர் சம் என்ட்ராப்பிங் மீன்ஸ் நம்ம என்ட்ராப் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு என்ன ஆகும்? இந்த ஏர் நமக்கு இந்த ஃப்ளோயிங் ஆஃப் பர்மிபிலிட்டி ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குமா? ஃப்ளோயிங் ஆஃப் வாட்டருக்கு, ஓகேங்களா, சம் விஸ்கஸ் ஃபோர்ஸ் கொடுக்குமா? ஸோ இது நமக்கு என்ன ஆகும்? நமக்கு பர்மிபிலிட்டி நமக்கு என்ன ஆகும்? ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தா டிக்ரீஸ் ஆகும். இவங்க என்ன சொல்லியிருக்காரு? என்ட்ராப்டு ஏர் டிக்ரீஸ் இன் தி பர்மிபிலிட்டி. அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். ஓகேங்களா? அப்போ 2 ஒன்லி கரெக்ட். ஓகே, போத் ஒன்லி 1 வந்து தப்பு, நமக்கு 2 மட்டும் தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஏ சாயில் டிஸ்சார்ஜ் வெலாசிட்டி கொடுத்துட்டீங்க 6 இன்ட்டு, ஓகே, வாய்ட் ரேஷியோ சேம் அதே கான்செப்ட். நமக்கு 6 டிவைடட் பை 0.5 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 12. அது தப்பு. ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? வாய்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சீப்பேஜ் வெலாசிட்டி Vs is equal to V by N கண்டுபிடிக்கணும். சரிங்களா? N நம்ம கண்டுபிடிக்கிறோம். N is equal to E divided by 1 minus, sorry, N is equal to E divided by 1 minus, ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா எனக்கு வந்து இப்படி ஞாபகம் வரல. N is equal to E is equal to N divided by 1 minus N. ஓகேங்களா? N is equal to E divided by 1 plus E. இந்த ரெண்டு ஃபார்முலா தான் ஞாபகம் வருது. E is equal to N divided by 1 minus N. N is equal to E divided by 1 plus E. அப்போ 0.5 again 1.5 சேம் அதே 1/3 அப்படியே 3 மல்டிப்ளை பண்ணிக்கிங்கன்னா ஆன்சர் நமக்கு. ஓகேங்களா? எஸ். அப்போ வியோட வேல்யூ நமக்கு என்னங்க? 6 6 3 18. ஓகேங்களா? 18 6 இன்ட்டு 3 18 into 10⁻⁻7 மீட்டர் பர் செகண்ட்ஸ் தான் நமக்கு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இதில் வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்குறான் இந்த வருஷம் டிஎன்பிஎஸ்சியில். ஓகே, எஸ். அண்ட் அப்வர்ட் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் ஐ. ஓகே, seepage analysis வந்துட்டோம். gradient I, a certain magnitude will intimate the phenomenon of the boiling granular soil, magnitude of the gradient. Yes, so the boiling piping, ஓகேங்களா, boiling நம்ம படிச்சிருப்போம். boiling, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா piping, அடுத்து வந்து liquefaction. ஓகே, liquefaction and liquefaction, boiling, piping, liquefaction, and another one thing, quicksand condition. ஓகேங்களா, quicksand condition. upward seepage pressure equal to submerged unit height of soil அப்படின்னு நம்ம சொல்லுவோம். gamma dash divided by gamma w is equal to g minus 1 divided by 1 plus e நம்ம சொல்லுவோம். அப்போ critical hydraulic gradient வேல்யூ நமக்கு என்ன எடுத்துக்கிறோம்? 1 நம்ம எடுத்துக்குவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. அப்போ அந்த இடத்துல g ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2.65 to 2.7 எடுத்துக்குவோம். ஈயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.65 to 0.7 எடுத்துக்குவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே, a deposit of fine sand has porosity N and specific gravity of soil solids is G. Hydraulic gradient of the deposit
to develop the boiling condition. Okay, same formula, critical hydraulic gradient is equal to G minus 1 into 1 minus N, or IC is equal to G minus 1 divided by 1 plus E. இந்த formula எழுதிங்கன்னா முடிஞ்சு. இந்த formula எங்க இருக்கு பாருங்க, G minus 1 into 1 minus N, first formula is correct answer. Okay, G minus 1 divided by 1 plus E நம்ம எழுதுன தப்பு இது. G minus 1 divided by 1 plus E னு இதுவும் தப்பு, இதுவும் தப்பு, இதுவும் தப்பு, நமக்கு 1 minus N னு வரணும். Okay, yes. Next, a flow net for the seepage under sheet pile was NF, number of flow channel and number of equipotential drop கொடுத்துட்டீங்க. Okay, and permeability of a soil sample horizontal and vertical direction. Okay, if the head loss throw of the soil 2 meter, the quantity of the quantity of seepage Q is equal to KH, equivalent permeability into H, KH into number of flow channel, number of equipotential drop into அவ்வளோதான், number of drag potential drop. ஓகேங்களா, KH into number of NF divided by ND, number of flow channel by number of equipotential drops. ஓகேங்களா, எஸ். இப்போ வாட் இஸ் த K வேல்யூ? K வேல்யூ ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கணும். நம்ம ஹரிசாண்டல் வெர்டிகல் கொடுத்துட்டாங்க. அப்போ K ஈக்குவலன்ட் இஸ் ஈக்குவல் டு வாட்? KX into KY. ஓகேங்களா, ஜியோமெட்ரிக் மீன் 2 இருந்தால் 2 போடுங்க, 3 இருந்தால் 3 போடுங்க, 4 இருந்தால் 4 போடுங்க. சரிங்களா, இங்கே எத்தனை இருக்குது? 2 இருக்குது. அப்போ ஸ்கொயர் ரூட் எடுங்க. அப்போ 8 into 2 10 to the power of minus 5 into 10 to the power of minus 5. அப்போ இதுல இருந்து ரூட் காமனாக ஒன்று எடுத்துடலாமா? அப்போ இது 2 ரூட் எடுங்க, 16 ரூட் எடுத்தால் 4. சரிங்களா, அப்போ 4 into 10 to the power of minus 5 தான் நமக்கு K-வோட வேல்யூ. H-ஓட வேல்யூ எத்தனை மீட்டர்? 2 மீட்டர் ஹெட் லாஸ் கொடுத்துட்டீங்க. NF வேல்யூ எவ்வளோ கொடுத்துருங்க? 4. ND வேல்யூ எவ்வளோ கொடுத்துருங்க? 8 கொடுத்துருங்க. அப்போ இது ரெண்டும் கேன்சலா? பேலன்ஸ் இருக்கிறது 4 into 10 to the power of 5 meter cube per seconds அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, KH into number of flow channel divided by number of equipotential drop அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் நமக்கு வந்து பர் மீட்டர் லென்த். ஓகேங்களா, 1 மீட்டருக்கு. ஓகேங்களா, 1 மீட்டருக்கு லென்த், அதான் எஸ் லென்த் மல்டிபிள் பண்ண தான் வந்தேன். ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் 4 into 10 to the power of minus 5 per degree Celsius. கரெக்டுங்களா? எஸ். ஓகே, நெக்ஸ்ட் போகிறாங்களா? The uniform collapsible sand stratum 2.5 meter thick. ஓகே, சாண்டோடைய திக்னஸ் கொடுத்துட்டாங்க, ஹைட்டு கொடுத்துட்டாங்க, 2.5 meter thick. ஓகே, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி G கொடுத்துட்டீங்க 2.65. ஓகே, வாய்ட் ரேஷியோ, ஓகேங்களா, வாய்ட் ரேஷியோ E கொடுத்துட்டீங்க. ஓகே, 0.65 வந்துச்சுங்களா. IC வேல்யூ 1 தான் வரும் பாருங்க இதுக்கு. ஹைட்ராலிக் கிரேடியன்ட், ஓகே, ஹைட்ராலிக் கிரேடியன்ட் ஹெட் ரெக்யூட். ஓகே, அப்போ IC கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் கண்டுபிடிப்போம். ஓகே, IC வேல்யூ what is the critical hydraulic gradient? G minus 1 divided by 1 plus E. ஓகேங்களா, what is the G value? 2.65 minus 1 as per formula. So 1 plus 0.65 கழிச்சிட்டிங்க அப்படின்னா 1.65 divided by 1.65 ரெண்டுக்கு ரேஷியோ விடுங்க, ரெண்டுக்கு ரேஷியோ எடுத்தால் 1 நமக்கு. அப்போது IC is equal to 1 தான் நமக்கு வந்து ஆன்சர். அதாவது critical hydraulic gradient. அப்போது condition is quick collapsible sand condition. அப்போ quick sand collapsible conditionல critical hydraulic gradient நமக்கு exit hydraulic gradient நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? 1 நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ exit hydraulic gradient is equal to head loss divided by thickness of the sample அப்படின்னு நம்ம சொல்றோம். head loss divided by length of the sample or thickness of the sample அப்படின்னு நம்ம சொல்லுவோம். what is the head loss? the hydraulic head ரெக்யூட், அவங்க hydraulic head தான் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இதுதான் கேட்குறாங்க. அப்போ லென்த் ஆஃப் சாம்பிள் நமக்கு எவ்வளவு? 2.5 மீட்டர். அப்போ 1 into 2.5 மீட்டர் நமக்கு வரும். ஹெட் லாஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டலி 2.5 மீட்டர் தான் நமக்கு ஆன்சர். சரிங்களா, ஸோ ஆன்சர் இஸ் ஏ. ஓகே, எஸ். ஸோ இப்போ இதில் நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் கட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கவனிச்சுக்கோங்க. 2.65 இங்கேயும் 0.65, IC வேல்யூ 1 தான். இங்கே என்ன திக்னஸோ அதே தான் நமக்கு வரும். சில இடத்துல 2.7, இது 0.7, இங்கே IC வேல்யூ என்னவோ அதே தான் நமக்கு வரும். ஓகேங்களா, எஸ். ஃபார் கண்டக்டிங் ஸ்டாண்டர்டு ப்ராக்டர் காம்பாக்ஷன் டெஸ்ட் தி வெயிட் ஆஃப் ஹேமர். ஓகே, ஸோ ஸ்டாண்டர்டு ப்ராக்டர் காம்பாக்ஷன் டெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஹேமரோடைய வெயிட் வந்துன்னா P வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 6. okay sorry, this one weight of the hammer and fall of the hammer, number of billows layers. okay, number of below bus layers and number of layers அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, ஸ்டாண்டர்ட் 65 kg 75 cm அந்த கான்செப்ட் போயிட்டேன். ஓகேங்களா, எஸ். அப்போ ஸ்டாண்டர்டு SPT டெஸ்ட், ஸ்டாண்டர்டு ப்ராக்டர் காம்பாக்ஷன் SPC. ஓகேங்களா, ஸ்டாண்டர்டு ப்ராக்டர் காம்பாக்ஷன் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது லே ஹீச், ஓகேங்களா, ஸ்டாண்டர்டு அப்போ 2.65 kg ஹேமரோட வெயிட்டு,
12 இன்ச் அதாவது 30.4 சென்டிமீட்டர் தான் நமக்கு. ஓகேங்களா, அதாவது 31 சென்டிமீட்டர் அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம் நம்ம. அடுத்து 25 நம்பர் ஆஃப் பிலோஸாக பில் பண்ணுவோம். ஈச் லேயர் வந்து பார்த்திங்கன்னா 25 நம்பர் ஆஃப் பிலோஸ் ஃபார் ஈச் லேயர் 3 லேயராக ஃபில் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ ஆப்ஷன் இஸ் டி தான் நமக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபைடு ப்ராக்டர் காம்பாக்ஷன் டெஸ்ட் ஹெவி காம்பாக்ஷன் டெஸ்ட் அப்படின்னா 4.6 kg 45 சென்டிமீட்டர். ஓகேங்களா, 25 நம்பர் ஆஃப் பிலோஸ் 5 லேயராக நம்ம ஃபில் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபைடு. ஓகேங்களா, எம்பிடி மாடிஃபைடு ப்ராக்டர் காம்பாக்ஷன் டெஸ்ட் MPC அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இது ரெண்டுக்கும் ரேஷியோ என்னன்னு கேட்பாங்க. எனர்ஜி ரேஷியோ இது வந்து பார்த்திங்கன்னா 4.5. ஓகேங்களா, 4 to 5 அப்ராக்சிமேட்டாக நமக்கு ரேஷியோ வரும். அது அக்யூரேட் வேல்யூ உங்களுக்கு 4.5 நீங்கள் ஆவரேஜ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா. இப்போ ரோலர்ஸ், ஷீப் புட் ரோலர் யாருக்கு சூட்டபிள்? கோகிசிவ் சாயிலுக்கு சூட்டபிள். சரிங்களா, ஷீப் புட் ரோலர் இஸ் கோகிசிவ் சாயிலுக்கு சூட்டபிள். கிளே சாயிலுக்கு தான் நமக்கு. சரிங்களா, ஆடோட காலு மாதிரி இருக்கக்கூடிய அந்த ரோலர் வந்து எதுக்கு சூட்டபிள்னா கிளே லேயருக்கு வந்து கிளேக்கு வந்து மோஸ்ட் சூட்டபிள் கோகிசிவ் சாயில்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் எஸ், இதை நீங்கள் படிச்சிங்கன்னா முடிஞ்சது. மீதி நாளும் நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். ABCD. நுமேட்டிக் ரோலர். ஓகேங்களா, நுமேட்டிக் ரோலர் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் நுமேட்டிக் ரோலர் எனக்கு ஆல் டைப் ஆஃப் சாயில் நமக்கு தெரியும். இப்போதைக்கு அதை வந்து எனக்கு தெரியல, டவுட்டில் வைக்கிறேன். ஸ்மூத் வீல் ரோலர் நமக்கு ரோட் ரோலர் யாருக்கு சூட்டபிள்? கிரானுலர் சாயிலுக்கு சூட்டபிள். அப்போ Bக்கு 1 கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ இது ரெண்டில் தான் ஏதோ ஒன்று ஆன்சர். ஓகேங்களா, எஸ். ஷீப் புட் ரோலர் பர்ஃபெக்ட்லி கோகிசிவ் சாயிலுக்கு எனக்கு தெரியும். அப்போது பர்ஃபெக்ட்லி கோகிசிவ் பிளாஸ்டிக் மாடரேட் கோகிசிவ் சாயில். எஸ், பிளாஸ்டிக் அண்டு மாடரேட் கோகிசிவ் சாயில். அப்போ 2 Cக்கு 2. வைப்ரேட்டரி ரோலர் சாண்டி சாயிலுக்கு எனக்கு தெரியும் கோகிசன் லெஸ் சாயில். அப்போ 3. ஓகேங்களா, வைப்ரேட்டரி ரோலர் 3. அப்போ இது கம்பல்சரி என்னது 4 தான் நமக்கு ஆன்சர். அப்போது 4 1 2 3 தான் நமக்கு ஆன்சர். சரிங்களா, எஸ். அப்போது நுமேட்டிக் டைப் வந்து பார்த்தீங்கன்னாக்க சில்டி சாயில் லோ பிளாஸ்டிசிட்டிக்கு சூட்டபுள் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே, when the compaction energy increases the compaction of the soil கேட்குறாங்க. ஓகே, இந்த காம்பேக்ஷன் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ காம்பேக்ஷன் எனர்ஜி இந்த காம்பேக்ஷன் எனர்ஜிஸ் இன்க்ரீசஸ். ஓகே, அப்போ நம்ம காமா டி வேல்யூ என்னாகும்? காம்பேக்ஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், காமா டி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஆப்டிமம் மாய்ச்சர் கண்டென்ஸ் ஆர் வாட்டர் கண்டென்ட் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா, அதுதான் நமக்கு ரீசன். காமா டி இஸ் ஈக்குவல் டு G இன்ட்டு காமா டபிள்யூ டிவைட் பை 1 + ERWG தான் நமக்கு ஃபார்முலா. அப்போது இந்த வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இது நமக்கு என்ன இன்க்ரீஸ் ஆகும்? இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிக்ரீஸ் ஆகும். அதானே கரெக்ட். அப்போ காம்பேக்ஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் போத் OMC அண்டு மேக்ஸிமம் டைடன்சி தப்பு. போத் OMC அண்ட் மேக்ஸிமம் டைடன்சி டிக்ரீஸ் தப்பு. OMC decreases but maximum tide density increases. Yes, OMC optimum moisture content வந்து decrease ஆகும், maximum tide density வந்து உங்களுக்கு increase ஆகும்ன்றதான் கரெக்டான ஒரு ஆன்சர். சரிங்களா, OMC increases but maximum tide density decreases அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுத்துக்க முடியாது. இது வந்து இந்த ஃபார்முலாக்கு வேணால் கரெக்டாக இருக்கலாம். பட் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? காம்பேக்ஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ காம்பேக்ஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் டென்சிட்டி நமக்கு என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்போ OMC நமக்கு என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். இதுதான் நம்ம ரிலேட் பண்ணணும். சரிங்களா, எஸ். ஓகே, ஸோ கன்சாலிடேஷன் டாபிக் நம்ம இப்போ வந்தாச்சு. மேட்ச் த லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் யூசிங் கோட்ஸ் கிவன் தி பிலோ நோட்டேஷன். ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கம்ப்ரசிபிலிட்டி மீன்ஸ் ஹியர் AB. அப்போ A B C D கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கம்ப்ரசிபிலிட்டி AV கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கம்ப்ரசிபிலிட்டி கரெக்ட் AV is equal delta E divided by delta sigma அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ 3. ஓகே, கம்ப்ரஷன் இண்டெக்ஸ் CC. ஓகேங்களா, delta E divided by log of sigma 2 divided by sigma 1 சொல்லுவோம். 4. டைம் ஃபேக்டர் TV equal to CVT divided by D square or H square 2. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் ஆஃப் கம்ப்ரசிபிலிட்டி ME equal to AV divided by 1 + E0. 34 21 எங்கே இருக்காரு? D தான் ஆன்சர் நமக்கு. ஓகே, எஸ். ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, the reduction in volume of soil primarily due to squeezing out. ஓகேங்களா, squeezing out of water from the voids is called. ஓகே, எஸ். ஸோ ரிடக்ஷன் ஆஃப் வால்யூம் ஆஃப் சாயில். ஸ்கியூசிங் மீன்ஸ் நமக்கு என்ன சொல்கிறது இந்த இடத்துல? ஸ்கியூசிங் அப்படின்றது என்ன மீன் பண்ணுறதுன்னா, ஸோ இட் வில் ரிடியூசிங். ஓகே, ரிமூவிங் கூட சொல்லலாம் நம்ம. ஸ்கியூசிங் அப்படின்னா ரிமூவிங் ஆர் ரிடியூசிங் ஆர் ரிலீசிங் கூட சொல்லிக்கலாம் அந்த இடத்துல. ஆஃப் வாட்டர் ஃப்ரம் தி வாய்ட்ஸ். ஓகேங்களா, அப்போ அதுக்கு பேர் நமக்கு என்னது?
தண்ணியை வந்து வெளியேற போனால் நமக்கு என்ன சொல்கிறது, கன்சாலிடேஷன் நம்ம சொல்லுவோம். அது என்ன கன்சாலிடேஷன், பிரைமரி கன்சாலிடேஷன். சரிங்களா. இனிஷியல் கன்சாலிடேஷன் மீன்ஸ் வாட், ரிமூவல் ஆஃப் தி ஏர் மட்டும் தான் ரிமூவ் பண்ணால் அதுக்கு வந்து காம்பேக்ஷன் ஆர் இனிஷியல் கன்சாலிடேஷன் சொல்லுவோம். பிரைமரி கன்சாலிடேஷன் ரிமூவல் ஆஃப் தி வாட்டர். செகண்டரி கன்சாலிடேஷன் பிளாஸ்டிக் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் தி சாயில் அப்படின்னு சொல்லுவோம். பிளாஸ்டிக் readjustment of soil or creep of the soil அப்படினு சொல்லுவோம். or creep of the soil is the secondary consolidation. So now the answer is A தான் நமக்கு ஆன்சர், because of water மட்டும் தான் நம்ம அவுட் பண்றோம். ஓகே, எஸ். Which one of the following statement regarding coefficient of consolidation CV is the correct? Okay, K is equal to CV mv gamma w, இதுதான் நமக்கு ஃபார்முலா. அப்போ K directly proportional to CV, ஓகேங்களா, சாரி CV ஆர் CV directly proportional to K. இது ரெண்டுமே கரெக்டு தான். எங்கே இருக்கார் இவர், இந்த ஆப்ஷன், எஸ், ஆப்ஷன் CV directly proportional to K or K directly proportional to CV is the correct answer. ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட் போலாமா. ஓகே, the void ratio pressure diagram shown below, what is the coefficient of compressibility? So what is the coefficient of compressibility? AV, ஓகேங்களா, AV is equal to delta E divided by delta sigma. ஓகேங்களா, என்ன ரெண்டு டிஃப்ரெண்ட், ஆர் E1 minus E2 divided by sigma 1 minus sigma 2 பா, இதுதான் கரெக்ட் ஆன்சர். what is the E1 value? E1 value is the 0.7 minus 0.6. ஓகே, what is the sigma value? 17.5 minus 17. ஓகேங்களா, அப்போ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்க, 0.1 divided by இது வந்து 0.5. ஓகேங்களா, அப்போ 1/5, 1/5 means approximately 0.2 is the correct answer. ஓகேங்களா, 0.2 is the correct answer. Option C is the correct. Okay, yes. Next போலாங்களா. The virgin compression curve for the soil shown in figure below, what is the compression index கேக்குறீங்க. Okay, so compression index here CC delta E divided by log of sigma 2 divided by sigma 1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. what is the delta E? difference of the void ratio is the 0.3. so இது ரெண்டுக்குள்ள difference வந்து 0.3 divided by log of, what is the sigma 2? this is the sigma 2, this is the sigma 1, sigma 2, this is the sigma 1, this is the E1 and this is the E2. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எடுத்தாச்சு. அப்போ sigma 100 divided by 10 அப்படின்னு நம்ம சொல்லலாம். 0 0 கேன்சல் பா. அப்போ log 10 ஓட வேல்யூ நமக்கு என்ன, log பக்கத்தில் எத்தனை 0 இருக்குதோ அதுதான் நமக்கு வேல்யூ. அப்போ எத்தனை 0 இருக்கு, 1. அப்போ 0.3 divided by 1 நமக்கு ஆன்சர் நமக்கு என்ன, 0.3 தான் ஆன்சர். ஓகேங்களா, எஸ். Okay, yes. So option A is the correct answer. Next போலாங்களா. A settlement due to creep in soil. Okay, contingent. Okay, yes. So contingent on. Okay, settlement due to creep in soil, contingent on. Okay, so இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, செட்டில்மெண்ட் ஆஃப் சாயில் டியூ டு க்ரீப் அப்படின்றோம். அப்போ சாயில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூ டு க்ரீப்னால நமக்கு செட்டில், அப்போ செல்ஃப் ஹைட் ஆஃப் தி சாயில் தான் நமக்கு. அப்போ செல்ஃப் ஹைட் ஆஃப் சாயில் டிபெண்டிங் அப்பான் தி செகண்டரி கன்சாலிடேஷன். என்ன கன்சாலிடேஷன் இது, செகண்டரி கன்சாலிடேஷன். ஓகே, எஸ். நெக்ஸ்ட். ஓகே, நவ் ஸ்ட்ரெஸ். In standard Newmark's influence chart showing given the figure, if loaded equally areas marked 1, okay, 1 this 1 and 2 will be yield pressure at the center. Okay, yield, okay, 1 yield more than the, அப்போ the Newmark chart நாம் படிச்சிருப்போம். அப்போ Newmark chart sigma z is equal to I n Q நம்ம சொல்லியிருப்போம். ஐன்றது நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர், Qன்றது ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ, என்னன்றது நம்பர் ஆஃப் எத்தனை சர்க்கிள் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்றது, 1 2 நம்பர் ஆஃப் ஏரியா எத்தனை, 1 2 3 அப்படின்றது. இப்போ ஐன்றது இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர் நம்ம சொல்லுவோம். IF இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை நம்பர் ஆஃப் ரேடியல் லைன் இன்டு நம்பர் ஆஃப் கான்சென்ட்ரிக் சர்க்கிள். சரிங்களா, நம்பர் ஆஃப் கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், LE. ஓகே, எஸ். இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா, இந்த 1லையும் 2லையும் ப்ரெஷர் எப்படி இருக்கும், நம்ம இந்த ஏரியாவை நம்ம கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது, நம்ம நம்பர்ஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். அப்போ எல்லாமே போத் தான் நமக்கு இருக்கும். த ஸ்ட்ரெஸ் வேல்யூ ஆர் ஈல்டிங் வேல்யூ சேம் இன் தி ஆல் அப்படின்றோம். ஓகேங்களா, 1 and 2 இஸ் தி சேம் திஸ் வேல்யூ ஆஃப் தி ஈல்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஏரியா எத்தனை பிரிச்சிருக்கோன்றதை நம்ம பார்க்க போகிறோம், இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டரை மல்டி பண்ண போகிறோம். Qன்றது ஒவ்வொன்றிலையும் என்ன வேல்யூ அப்படின்றத நம்ம எடுத்து நம்ம முடிஞ்சது. அப்போ தெர் இஸ் அ நோ சேஞ்ச். இதுலேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் நம்ம இருக்கும். 1 and 2 ஈல்டு வேல்யூ இஸ் த சேம் அப்படின்றோம். ஓகே, எஸ். ஓகே,
The vertical, okay, for a vertical concentrated load acting on the surface of semi-infinite elastic soil mass, the vertical normal stress at depth Z is proportional to, okay, vertical normal stress Z is proportional to, okay. So vertical normal stress, நான் Boy's equation நாம் எழுதணும் வச்சுக்கோங்களேன். Boy's equation sigma Z is equal to 3q divided by 2 pi Z square 1 divided by 1 plus r by z the whole square whole power 5 by 2 2.5. yes ஓகேங்களா. அப்போ வெர்டிக்கல் கான்சன்ட்ரேட் லோடுன்ட்டிங்க. அப்போ ஆரோட வேல்யூ எங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த டேர்மே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் போயிடும். சரிங்களா. எஸ், அப்போ இதோட வேல்யூ நமக்கு 1 நமக்கு வந்துடும். அதாவது இந்த ஆர் பை இசட் வேல்யூ 0 ஆகிடும். அப்போ 0னா 1 by power of 1 2.5 தான் நமக்கு 1 தான் வரும். அப்போது சிக்மா இசட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1 டிவைட் பை இசட் ஸ்கொயர் மட்டும் தான் நமக்கு இருக்கும். இது எங்கே இருக்காரு? 1 டிவைட் பை இசட் ஸ்கொயர். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. எஸ், நெக்ஸ்ட் போகலாங்களா. The Westergaard formula vertical stress gives greater than of the stress than that by the Boy's formula r by z value yes exceed the greater than 1.52 அப்படின்னு படிச்சிருப்போம். x values greater than 1.52, the kw is greater than the kb அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா. எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். 1.52 ஓகே, 1.5 is the approximate answer நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. 1.52 approximately answer is 1.5. ஓகே. எஸ், நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே, now test. A laboratory vane shear test apparatus used to determine the shear strength of clay sample. Only one vane take part of shearing. Only one vane, அதாவது நமக்கு இப்படி தான் வேன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எஸ், ஸோ ஒன்லி ஒன் வேன் மட்டும் தான் நமக்கு வந்து உள்ளே எம்படட் ஆகிருக்கு. சரிங்களா. ஒரே ஒன்லி ஒன் வேன், அந்த ஆஃப் போர்ஷன் மட்டும் தான் நமக்கு வந்து இதுக்குள்ளே எம்படட் ஆகிருக்கு. ஃபுல்லாக எம்படட் ஆகலை. அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும்? பாதி மட்டும் தான் நமக்கு டார்க் எடுத்துக்கும். அப்போ ஷியர் ஸ்ட்ரென்த் பாதி மட்டும் தான் நம்ம ஷியர் எடுத்துருக்கோம். டார்க் டிவைடட் பை டி ஸ்கொயர், ஓகே, h by 2 plus d divided by 12. okay, this is for half of this value, half embedded or one side embedded. Fully embedded அப்படின்னா டார்க் டிவைடட் by d square for fully. ஓகேங்களா. for fully, this is one for one, okay, one side. fully embedded by d square h by 2 sorry d divided by 6 அப்படின்னு நம்ம சொல்றோம். fully embedded d by 6. ஓகேங்களா. இது டார்க் divided by d square h by 2 plus d divided by 12 அப்படின்றோம். டார்க் divided by d square h by 2 t divided by 12 எங்க இருக்காரு? இங்க இருக்காரு ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் B is the correct answer. ஓகே. எஸ், நெக்ஸ்ட் போலாங்களா. ஓகே, a Skimton pore pressure parameter coefficient for the saturated normally clay. அப்போ saturated clay அப்படிங்கும்போது நமக்கு என்ன? பியோட வேல்யூ நமக்கு என்ன வரும்? 1 வரும். ட்ரையாக இருந்தால் பியோட வேல்யூ நமக்கு வந்து 0 ஆயிரும். ஓகேங்களா. அப்போ ஏவோட வேல்யூ நமக்கு எப்படி இருக்கும்? saturated clayல ஏவோட வேல்யூ எப்படி இருக்கும்? லூஸ் saturated clay வேல்யூ, ஓகேங்களா, ஏவோட வேல்யூ நமக்கு எப்படி இருக்கும்? லெஸ் தென் 1 இருக்கும். சரிங்களா. லெஸ் தென் 1. பட் அதர் திங் நமக்கு தேவையே இல்லை. saturated நார்மலி கன்சல்டேட் கிளேனா நம்ம பியோட வேல்யூ என்ன? 1. அப்போ ஈக்குவல் டு 1 இருக்குது. இது மட்டும் தான் நமக்கு ஆன்சர். அப்போ இது மட்டும் தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரிங்களா. இதே நமக்கு டென்ஸ் அப்படின்னா நமக்கு வரும் என்ன வரும்? டென்ஸ் ஓவர் கான்சன்ட்ரேட்டட் கிளே அப்படின்னா நமக்கு ஏவோட வேல்யூ லெஸ் தென் 1 இருக்கும். சரிங்களா. லூஸ் அப்படிங்கும்போது நமக்கு, ஓகேங்களா, லூஸ் சாயில் ஆர் நார்மலி, ஓகே, லூஸ் சாயில் ஆர் நார்மலி கன்சன்ட்ரேட்டட் கிளே, அண்டர் கன்சன்ட்ரேட்டட் கிளே அப்படிங்கும்போது ஏவோட வேல்யூ லெஸ் தென் 1, சாரி, கிரேட்டர் தென் 1 போக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. 3 to 4 அந்த ரேஞ்சு நமக்கு வரும். ஓகே. எஸ், நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் எஸ் இஸ் தி ஷியர் ஸ்ட்ரென்த், C and pi are shear strength parameter and sigma n is the normal stress at failure, then Coulomb's equation for the shear strength of the soil can be represented by அப்படின்றாங்க. ஸோ Coulomb equation for shear strength கண்டுபிடிக்கிறது Coulomb equation. ஆக்சுவலாக shear strength கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான் நமக்கு Coulomb equation. tau is equal to C plus sigma tan pi அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கரெக்டுங்களா. எஸ், tau is equal to C plus sigma tan pi. ஸோ இங்கே டவுக்கு போல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா. அப்போ S is equal to C plus sigma tan pi. ஓகே, sigma n tan pi. அவங்க என்ன கொடுத்துருவோம் அதே சிம்பிளை கொடுங்க. அதான் நம்ம ஆப்ஷன் கரெக்டாக மேட்ச் பண்ண முடியும். சரிங்களா. tan pi. ஓகே. எஸ், ஸோ இப்போ இது எங்கே இருக்கு பாருங்க. tau is equal to sigma n கொடுத்துட்டாங்க. அப்போ இது தப்பு. tau S is equal to இதுவும் தப்பு நமக்கு. ஓகே, அவங்க மாடிஃபை பண்ணி எழுதியிருக்காங்க. அப்போ சரிங்களா. அப்போ மாடிஃபை பண்ணி எழுதுங்க அப்படின்னா C in terms of C எழுதுங்க. C is equal to, ஸோ இந்த C சிக்மா n அண்ட் tan பை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதாவது S மைனஸ் சிக்மா n tan
பை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள், C is equal to S minus sigma n tan pi. ஸோ ஆப்ஷன் B is the correct answer. ஓகேங்களா, நம்ம பேஸ் ஃபார்முலா தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும். ஸோ அவங்க எப்படி கேட்டிருக்காங்களோ அதை பற்றி நம்ம அதை பார்த்து கரெக்டாக எழுதணும். சரிங்களா, இப்போ என்னென்னா நீங்கள் எக்ஸாம் பாயிண்டில் பண்ணணும். ஓகே, டவ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா என். ஓகே, இதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷன் போகுது, ப்ளஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் போட்டுறக்கூடாது. ஓகேங்களா, ஸோ ஆஸ் பர் ஃபார்முலா அப்படி நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஓகே, எஸ், நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே, ஃபுட்டிங். ஓகே, ஃபுட்டிங் வந்தாச்சு நம்ம ஃபவுண்டேஷன். நோ சேம் தான், shear strength parameters தான். ஓகே, footing is resting on fully saturated clay. ஓகே, fully saturated clay, ஒரு fully saturated clay மேலே clay, saturated clay resting on the footing. footing வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, எஸ், for checking the initial stability, shear strength parameters are used from the which one of the following அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் அனாலிசிஸ் ஆஃப் தி கிளே என்ன கிளே ஸ்டேட்டத்துக்கு என்ன படிச்சிருக்கோம், அன்கன்ஃபைன்ட் அன்ட்ரைன்டு டெஸ்ட் வித் மெஷரிங் ஆஃப் போர் ப்ரெஷர் பேராமீட்டர். போர் வாட்டர் ப்ரெஷர் பேராமீட்டர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அதாவது ஸ்கிப்ட் அண்ட் போர் ப்ரெஷர் பேராமீட்டர்ஸ் நம்ம கண்டுபிடித்தீங்களா. எஸ், சேம் அதே மாதிரி தான் நம்ம கான்செப்ட். அப்போது அன்கன்சாலிடேட்டட் அன்ட்ரைன்ட் ஆர் நான் ட்ரைன்ட் டெஸ்ட் வித் போர் ப்ரெஷர் பேராமீட்டர். ஓகேங்களா, கன்சாலிடேட் ட்ரைன் டெஸ்ட் எதுக்கு நம்ம பண்ணுவோம், கன்சாலிடேட் ட்ரைன் டெஸ்ட் ஃபார் சாண்டி சாயிலுக்கு நம்ம பண்ணுவோம். சரிங்களா, எஸ், சாண்டி சாயிலுக்கு கன்சாலிடேட்டட் ட்ரைன் டெஸ்ட். ஓகேங்களா, அன்கன்சாலிடேட் ட்ரைன் டெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்ம கன்சாலிடேட் சிடி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டி சாயில், கொகிஷன் லெஸ் சாயிலுக்கு நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா, எஸ், நெக்ஸ்ட் போலாங்களா. ஓகே, which one of the following different type of submerged soil is susceptible to liquefaction under earthquake shocks அப்படின்றோம். ஓகேங்களா, different type of submerged soil liquefaction under earthquake shocks. ஓகே, ஸோ எந்த டைப் ஆஃப் சாயில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லிக்யூஃபேக்ஷன் ஆகிறது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லிக்யூஃபேக்ஷனாகவே இட்ஸ் ஸ்டெபிலிட்டி லாஸ் மீன்ஸ் டோட்டல் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் இஸ் 0 அண்டர் தி எர்த்குவேக் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு பேர் தான் லிக்யூஃபேக்ஷன். ஓகேங்களா, எஸ், ஸோ இப்போ எதெல்லாம் நமக்கு வரும், ஓகே, லூஸ் ஃபைன் கிரைன் சாயில் தான் நமக்கு வரும். இதில் வரும் லூஸ் ஃபைன் கிரைன் சாயில் தான் நமக்கு லிக்யூஃபேக்ஷன் வந்து அட்டைன் ஆகும். லூஸ் ஃபைன் கிரைண்ட் சாயில். ஓகேங்களா, இப்போ லூஸ் ஃபைன் கிரைன் சாயில் யார் இதில், ஃபைன் கிரைன் சாயில் நமக்கு வந்து சில்ட் கிளே, அதெல்லாம் நமக்கு ஃபைன் கிரைன் சாயில் நமக்கு வந்துடும். அப்போ லூஸ் ஃபைன் கிரைன் சாயில். ஓகேங்களா, ஃபைன் கிரைனாக இருக்கும். லூஸ் கொகிசிவ் சாயில் இருக்குது, இது கொகிஷன் லெஸ் சாயில் தான் அண்ட் ஃபைன் கிரைன். ஓகேங்களா, எஸ், சீபை சாயில் கூட சொல்லிக்கலாம் நம்ம இதை. ஓகே, சீபை சாயில் கூட நம்ம சொல்லிக்கலாம். பிகாஸ் ஆஃப் சிலிட் சம் கொகிஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கும், சம் ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் டிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி நமக்கு இருக்கும். ஓகேங்களா, எஸ், நெக்ஸ்ட் போகலாமா. ஓகே, இன் அன்கன்ஃபைன்ட் கம்பர்ஷன் டெஸ்ட் a stiff clay if the failure plane made an angle of 52 degree to the horizontal, so what would be the angle of shearing resistance. Okay, the angle of shearing resistance என்னன்னு கேட்குறாங்க. அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, ஃபெயிலியர் ஆங்கிள் அப்படின்னா நமக்கு என்ன, மேஜர் பிரின்சிபல் ஆங்கிளுங்களா. அப்போ மேஜர் பிரின்சிபல் ஆங்கிள் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 45 ப்ளஸ் π/2. மேஜர் பிரின்சிபல் ஆங்கிள் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 45 ப்ளஸ் π/2. ஆங்கிள் கொடுத்துட்டீங்களா, கொடுத்துட்டீங்க. 52 மைனஸ் 45 is equal to pi divided by 2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரெண்டையும் கழிச்சிருங்க 7. ஓகேங்களா, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 2 பண்ணுங்க 14. the angle of intersection pi is equal to 14 டிகிரி தான் நமக்கு வந்து ஆன்சர். சரிங்களா, எஸ், எங்க இருக்கு ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஜஸ்ட் இந்த மேஜர் பிரின்சிபல் ஆங்கிள் என்னன்னு கூட கொஸ்டின் கேட்பாங்க. ஃபெயிலியர் பிளேன் ஆஃப் ஷியர் பிளேன் அப்படின்னா ஃபெயிலியர் பிளேன் தான் நம்ம ஷியர் பிளேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இதை பிளேன் ஆஃப் ஆப்ளிக்விட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அதனோட மேஜர் பிரின்சிபல் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரி, 45 ப்ளஸ் π/2. ஓகேங்களா, அதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் பிரின்சிபல் ஆங்கிள். இதே மைனர் பிரின்சிபல் ஆங்கிள் கேட்டாங்க அப்படின்னா 45 மைனஸ் π/2. இதே கிளே சாயில் கொடுத்துட்டு கேட்பாங்க. கிளே சாயிலுக்கு ஆங்கிள் ஆஃப் இன்டர்செக்ஷன் π இஸ் ஈக்குவல் டு 0, டேரெக்டாக 45 டிகிரி ஆன்சர் வந்துடும். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எஸ், நெக்ஸ்ட், அன்ட்ரைன்ட் ட்ரையாக்சியல் கம்பர்ஷன் டெஸ்ட் carried out on saturated clay ன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, கிளே நான் எடுத்துட்டேன். ஓகேங்களா, எஸ், கிளே. அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்டர்செக்ஷன் π இஸ் ஈக்குவல் டு கிளேக்கு 0, ஒரு டேட்டா கிடச்சிருச்சு. அண்டர் தி செல் ப்ரெஷர், ஓகே, செல் ப்ரெஷர் ஆர் கன்ஃபைனிங் ப்ரெஷர் σ3 எங்களுக்கு கிடச்சிருச்சு. σc ஆர் σ3 இஸ் ஈக்குவல் டு 50. ஓகேங்களா, kN/m², யூனிட் அப்படியே இருக்கட்டும். A sample failed at, okay, failed அப்படின்னா failure stress or deviator stress, okay, or additional applying stress 100 megapascal or 100 kN/m, 100, okay, 100 வச்சுக்கலாம். The cohesion of the sample என்னன்னு கேட்குறீங்க, C என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போ டேரெக்டாக நமக்கு ஃபார்முலா என்ன, σ1 is equal to σ3 tan square alpha plus
2c tan alpha தான் நமக்கு ஃபார்முலா சரிங்களா எஸ் ஸோ இப்போ சிக்மா 1 இஸ் ஈக்குவல் டு ட்ரைஆக்சியல் டெஸ்ட்டில் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறது சிக்மா 1 இஸ் ஈக்குவல் டு சிக்மா 3 tan square alpha plus 2c tan alpha. Now alpha is equal to what? 45 degree plus pi by 2. The angle of internal friction clay soil is 0 னு சொல்லிட்டு நம்ம டேட்டா எடுத்துட்டோம். அப்போ θ வேல்யூ டைரக்டா ஆல்ஃபா வேல்யூ டைரக்டா நமக்கு வந்து 45 டிகிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். tan 45 வேல்யூ நமக்கு என்ன? tan 45 is equal to 1. அப்போ tan square 45 அதுவும் நமக்கு வந்து 1 தான் சரிங்களா tan 45 and tan square 45 வேல்யூ நமக்கு 1 தான் நமக்கு டைரக்டா எடுத்தாச்சு. அப்போ சிக்மா 1 அப்படின்றது இந்த இடத்துல சிக்மா 1 is equal to sum of sigma 1 is equal to sigma 3 plus sigma d அப்படி நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா அப்ப ரெண்டையும் கூட்டிக்கோங்க எவ்வளவு 150 சரிங்களா எஸ் இப்போ டைரக்டா அப்ளை பண்ணுங்க 150 sigma 3 வேல்யூ 50 tan square alpha வேல்யூ 1 சோ அது நமக்கு தேவையில்ல 2c c ஓட வேல்யூ எனக்கு தெரியாத கண்டுபிடிக்க போறோம் அப்ப இது வந்து கழிச்சிடுங்க 100 equal to 2c அப்படின்றோம் அப்ப c is equal to 100 divided by 2 அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் 50 கிலோ நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் தான் நமக்கு c ஓட வேல்யூ இது நமக்கு கரெக்ட் ஆன்சர் சரிங்களா எஸ் சோ இது டைரக்ட் ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா முடிஞ்சது ஓகே சில நேரத்துல என்ன பண்ணுவாங்க ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃபிரிக்ஷன் கொடுத்துட்டு கேட்பாங்க நமக்கு ஓகேங்களா பட் மேக்ஸिमम இந்த வித்அவுட் கால்குலேட்டர் அப்படின்றதுனா அந்த மாதிரி ஈஸியா தான் நமக்கு கொடுப்பாங்க ரொம்ப டஃபா கொடுக்க மாட்டாங்க ஓகே எஸ் நெக்ஸ்ட் क्वेश्चन போலாங்களா ஓகே ரிட்டைனிங் வால் இப்ப given that for a soil deposit k naught earth pressure coefficient at rest okay Ka active earth pressure coefficient okay Kp is the passive earth pressure coefficient okay mu is the Poisson ratio the value of 1 minus mu divided by mu is given by okay so now K naught is equal to what is the formula K naught is equal to mu divided by 1 minus mu ங்களா அவங்க என்ன கேட்டிருக்காங்க இது அப்படியே ரிவர்ஸ் கேட்டிருக்காங்க அப்போ 1 divided by K naught is equal to 1 minus mu divided by mu அப்படினு சொல்லிட்டு ஃபார்முலா எழுதிக்கலாம்ல இது எங்க இருக்கு ஆப்ஷன் டி ல இருக்கு ஓகேங்களா சோ இந்த K naught அப்படின்றது ஆக்டிவ் எர்த் பிரஷர் அட் ரெஸ்ட் அப்படினு சொல்லுவோம் ஓகேங்களா பிரிட்ஜோட அபூட்மென்ட் இத நம்ம டிசைன் பண்ணுவோம் அப்ப K naught is equal to 1 minus sin pi னு கூட இன்னொரு ஃபார்முலா எழுதிக்கலாம் நோட் பண்ணி வெச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चन இது ஓகே எஸ் இது ஜஸ்ட் இத மட்டும் 1 மார்க் क्वेश्चन கேட்டிருக்காங்க நிறைய டைம் இதையும் தனியா ஒரு 1 மார்க் क्वेश्चन கேட்டிருக்காங்க ஓகேங்களா எஸ் இந்த எர்த் பிரஷர் அட் ரெஸ்ட் எப்போ டிசைன் பண்ணுவோம் அப்படினா பிரிட்ஜோட அபூட்மென்ட் எண்ட் ஓகே எண்ட் ஆஃப் தி பிரிட்ஜ் ரெண்டு பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா டிசைன் பண்றது நோ yielding of the wall retaining wall அப்படினு சொல்லிட்டு நம்ம டிசைன் பண்ணுவோம் சோ அது எர்த் பிரஷர் அட் ரெஸ்ட் ஓகேங்களா எஸ் நெக்ஸ்ட் போலாங்களா okay given that c 210 per meter square angle of internal friction pi gamma வேல்யூ கொடுத்துட்டீங்க depth of the tension crack ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चन இந்த ரிட்டைனிங் வால்ல ரெண்டு क्वेश्चन ரொம்ப முக்கியம் ஒன்னு depth of the tension crack ஓகேங்களா depth of tension crack क्वेश्चन ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஃபார்முலா 2c divided by gamma into root of kp ஓகேங்களா or otherwise 2c divided by gamma okay into root of ka இப்படி எழுதுவாங்க சரிங்களா okay 2c divided by gamma into root of kp கொடுத்தனா 2c divided by gamma into root k அப்படினு போடுறதுனால ரைட் தான் because of inverse தான இதனோட வேல்யூ ஓகே நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா தான் எப்பவுமே எனக்கு பிடிக்கும் இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறேன் ஓகே எஸ் அப்ப என்னென்ன டேட்டா மட்டும் அப்ளை பண்ணுங்க 2 கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ன கொடுத்திருக்கீங்க 2 gamma வேல்யூ என்ன கொடுத்திருக்கீங்க 2 into angle of internal friction நீங்க pi 0 னு சொல்லிட்டீங்க அப்ப kp வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க kp is equal to 1 plus sin pi divided by 1 minus sin pi the angle of internal friction pi equal to 0 0 sin 0 அப்ப kp வேல்யூ 1 சரிங்களா அப்ப root of 1 is equal to 1 தான் 2 cancel balance is 2 மீட்டர் option 2 is the correct answer இதே depth of unsupported length of excavation ஓகேங்களா or critical depth of excavation கேட்டாங்கன்னா depth of critical depth ஓகேங்களா critical depth of excavation வெச்சுக்கலாம் critical depth of excavation கேட்டாங்கன்னா 2 times of zc critical 2 times of depth of tension crack னு சொல்லுவோம் அதாவது ஃபார்முலா 4c divided by gamma whole bracket or into root of kp அப்படி நாம சொல்லுவோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா கம்பல்சரி இது வந்து ஒரு क्वेश्चन கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கேட்க போறாங்க நோட் பண்ணி வெச்சுக்கோங்க ஓகே எஸ் நெக்ஸ்ட் போலாங்களா ஓகே a correct sequence of given parameters in descending order ஓகேங்களா descending means ascending means ஏறு வரிசையில எழுதுங்க descending means இறங்கு வரிசையில எழுதிட்டோம் அதாவது அதிகத்துல இருந்து நீங்க கம்மி ஆயிட்டே வரணும் அப்படின்றாங்க சரிங்களா எஸ் ஓகேங்களா அதிகத்துல இருந்து கம்மி ஆயிடும் இறங்கு வரிசையில எழுதிட்டு வரணும்ன்றாங்க descending order of earth pressure ங்கறாங்க அப்ப descending orderல active earth pressure passive earth pressure அப்ப எந்த ஒரு ஆங்கிளுமே அவங்க கொடுக்கல சரிங்களா சோ இப்போ நான் ஆங்கிள் வந்து ஜெனரலா ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃபிரிக்ஷன் pi = 30 டிகிரி நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன் ஓகே இது என்னோட அசம்ப்ஷன் இங்க அவங்க கொடுக்காதனால அப்ப k யோட ஃபார்ம் k naught ஃபார்முலா எழுதுங்க ஃபர்ஸ்ட்
1 மைனஸ் சைன் பை கரெக்டாக. அப்போ 1 மைனஸ் சைன் பை அப்படிங்கும்போது பையோட வேல்யூ 30 டிகிரி, சைன் 30 வேல்யூ நமக்கு என்னது 0.5, அதாவது 1/2 ஓகேங்களா. எஸ் 0.5ன்னு வச்சுக்கலாம் 0.5. நவ் KA is equal to 1 minus sin pi divided by 1 plus sin pi அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. எஸ் KA விடலை. அப்போ நமக்கு என்ன வரும் 1 minus sin 30 வேல்யூ 0.5 again 1 plus 0.5 1.5 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ 0.5 divided by 1.5 the value is 1/3 so 0.33 நம்ம சொல்லலாம் சரிங்களா. இப்போ KA into KP வேல்யூ நமக்கு என்னன்னு சொல்லியிருக்கோம் 1ன்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா. இப்போ எனக்கு KA வேல்யூ 1/3ன்னு கிடச்சிருச்சு. KA வேல்யூ 1/3. அப்போ KP வேல்யூ என்னவா இருக்கும் எனக்கு KP is equal to 3 இருக்கும். அப்படி ரிவர்ஸாக நமக்கு வந்திருக்கும். இல்லை அதர்வைஸ் நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். KP is equal to 1 plus sin pi divided by 1 minus sin pi சாரி. ஸோ 1.5 சேம் அதே இந்த ரிவர்ஸ் அப்படி போகலீங்க 1.5 divided by 0.5 போட்டிங்கன்னா 3 நமக்கு வரும். அப்போ KP வேல்யூ நமக்கு என்ன வருது KP is equal to 3 நமக்கு கிடச்சிருச்சு சரிங்களா. இப்போ பாருங்கள் என்ன கேட்குறாங்க டிசெண்டிங் ஆர்டர் மீன்ஸ் இறங்கு வரிசையில், அதாவது அதிகத்துலேருந்து கம்மி வரணும். ஏறு வரிசைனா ஏறிக்கிட்டே போகணும், இறங்கு வரிசைனா இறங்கிக்கிட்டே வரணும் வேல்யூஸ் எல்லாம். அப்போ இறங்கிக்கிட்டே வரணும் பாருங்கள் 3 ஃபஸ்ட்டு 3 இருக்குல்ல அதிகம், அதோட கம்மியாக அதோட 3க்கு அப்புறம் KP வேல்யூ ஃபஸ்ட்டு வருது, அதாவது பாசிவ் எர்த் ப்ரெஷர் வருது. அதுக்கப்புறம் 0.5 நமக்கு ஓகேங்களா. அதுக்கப்புறம் 0.33 ஓகேங்களா. இது நமக்கு என்னது பாசிவ் எர்த் ப்ரெஷர், ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் அட் ரெஸ்ட் கண்டிஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா சரி ப்ரெஷர் அட் ரெஸ்ட் கண்டிஷன், இது வந்து ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் கோஎஃபிஷியன்ட். அப்போ நமக்கு பாசிவ் ரெஸ்ட் அண்டு ஆக்டிவ் இதுதான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர் சரிங்களா. எஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இது நம்ம சாயில் மெக்கானிக்ஸ் நடத்தும் போது இப்படி போட்டிருப்போம் KP greater than K0 greater than KA அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது தெரிஞ்சுதான் நமக்கு முடிஞ்சிருச்சு, இதுதான் ஆன்சர். ஓகே எஸ் நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே ஃபார் sand having internal friction 30 degree the ratio of passive to active earth pressure கேட்குறாங்க. அப்போ இதை கேட்குறாங்க பாசிவ். அப்போ KP டிவைடட் பை KA வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா. KP டிவைட் பை KA வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. எஸ் அப்போ ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சா நம்ம போதுங்களா. KA இன்டூ KP வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும் ஆல்ரெடி. KA இன்டூ KP வேல்யூ நமக்கு 1ன்னு தெரியும். நான் KA கண்டுபிடிச்சிடுறேன், எப்பவுமே எனக்கு அதுதான் ஈஸி. KA is equal to 1 minus sin pi ஓகேங்களா. இது வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின், இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கேட்டுருவாங்க. அப்போ இதை நம்ம இப்போ தான் போட்டோம் இல்லைங்களா 0.5 டிவைட் பை 1.5ன்னு. அப்போ 1/3 சரிங்களா. எது 1/3 KA வேல்யூ நமக்கு வந்து 1/3, KP வேல்யூ 3 அப்படின்னு தெரிஞ்சிச்சு. KP is equal to 3ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ 3 டிவைடட் பை 1/3 இந்த அப்படியே 3 மேலே போயிருங்களா ஓகேங்களா 3. அப்போது KP டிவைடட் பை KA is equal to 9 ஓகேங்களா. KP டிவைட் பை KA is equal to 9 தான் நமக்கு ஆன்சர். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. ஓகே எஸ் நெக்ஸ்ட் போகலாங்களா. A vertical cut is to be made in saturated clay with C cohesion value கொடுத்துட்டீங்க, angle of internal friction pi கொடுத்துட்டீங்க, gamma கொடுத்துட்டீங்க. So what is the theoretical depth to which the clay can be excavated without side sliding or collapse அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. எஸ் அதாவது டெப்த் ஆஃப் எஸ்கவேஷன் ஓகேங்களா. டெப்த் ஆஃப் எஸ்கவேஷன் வித்தவுட் சப்போர்ட்டில் இது பாட்டே நீங்கள் அப்படியே எஸ்கவேஷன் பண்ணிக்கிட்டே போகிறீங்க. ஒரு சாயிலோடைய ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி இது வந்து ஸ்லைடு ஆகாது, இவ்வளோ தூரம் நம்ம வந்து எஸ்கவேஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறீங்க. அப்போ அதனோட டெப்த் ஆஃப் எஸ்கவேஷன் என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா. கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் எஸ்கவேஷன் சொன்னாலும் சரி தான், வித்தவுட் ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னாலும் நம்ம கரெக்ட் தான். அப்போ கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் எஸ்கவேஷன் இஸ் critical is equal to 4C ஓகேங்களா. 4C டிவைடட் பை காமா ஹோல் பிராக்கெட் இன்டூ ரூட் ஆஃப் KP அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃபிரிக்ஷன் 0ன்னு சொல்லிட்டீங்க. அப்போ KP வேல்யூ நமக்கு 1 தான் ஓகேங்களா. அப்போ 4 இன்டூ சியோட வேல்யூ 15, காமா வேல்யூ எங்களுக்கு 20 சரிங்களா. 4 ஓகேங்களா. ஸோ அப்போ 4 15 60 டிவைடட் பை 20 1 20 3 20 60. அப்போ 3 மீட்டர் தான் நமக்கு வந்து ஆன்சர் சரிங்களா. 2 times ஆஃப் டென்ஷன் கிராக்னு கூட சொல்லுவாங்க. இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் தி கிரிட்டிக்கல் டெப்த் டு டெப்த் ஆஃப் தி டென்ஷன் கிராக் 2 பிகாஸ் ஆஃப் அது வந்து 4C டிவைட் பை காமா. அது இன்னொன்று டெப்த் ஆஃப் டென்ஷன் கிராக் வந்து பார்த்தீங்கன்னா 2C டிவைட் பை காமா. 2க்கு ரேஷியோ எடுத்திங்கன்னா 2 தான் ஆன்சர் ஓகேங்களா. எஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த ரிட்டைனிங் வாலில் இந்த ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர், பாசிவ் எர்த் ப்ரெஷர் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறது, ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது,
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெப்த் ஆஃப் டென்ஷன் கிராக் கண்டுபிடிக்கிறது, இந்த ரிலேஷன் அதாவது கேஏ கேபி கேபியோடைய கேஏ K0 கேபியோடைய ரிலேஷன் கேட்கறது, எது வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமனான எப்பயுமே கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ். நெக்ஸ்ட் போலுங்களா? ஓகே. தி எர்த் ப்ரெஷர் பிஹைண்ட் எ பிரிட்ஜ் அப்புட்மெண்ட். எஸ், பிரிட்ஜ் அப்புட்மெண்ட் எப்படி டிசைன் பண்ணுவோம் நம்ம? தெர் இஸ் நோ ஈல்டிங் ஆஃப் தி வால். ஓகேங்களா? பிரிட்ஜ் அப்புட்மெண்ட் நோ ஈல்டிங். ஓகேங்களா? நோ ஈல்டிங் ஆஃப் வால் அப்படின்னு நம்ம சொல்லணும். நோ ஈல்டிங் ஆஃப் வால் அப்படிங்கும்போது நோ ஈல்டிங் ஆஃப் வால்னா எர்த் ப்ரெஷர் அட் ரெஸ்ட் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எர்த் ப்ரெஷர் அட் ரெஸ்ட் கண்டிஷன் K0 is equal to mu divided by 1 minus mu or K0 is equal to 1 minus sin pi அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? எஸ், நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே. ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்லோப் அனாலிசிஸ் வந்துட்டோம். ஓகே. If an infinite slope of clay at a depth of 5 meter has cohesion value, C value கொடுத்துட்டீங்க 1 ton per meter square and unit weight gamma is equal to 2 ton per meter square. Okay, 2 ton per meter cube. Okay, then stability number Sn is equal to C divided by gamma into Hc நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் டெப்த்து பற்றி பேசியிருக்கீங்க, ஆனால் கிரிட்டிக்கல் டெப்த்தான எங்களுக்கு சொல்லலை நீங்கள். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? assume the factor of safety is equal to 1. வேறு வழி இல்லை நமக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ அதனால் C is equal to நீங்கள் அஷ்யூம் பண்ணலாம் பரவாயில்ல, இருக்கக்கூடிய டேட்டாவை இதுதான் கிரிட்டிக்கல் டெப்த்னு அஷ்யூம் பண்ணி போட்டு பாருங்கள், ஆன்சர் வருதான்ட்டு வந்தால் அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? சியோட வேல்யூ நமக்கு என்ன சொல்லியிருக்கோம்? 1 சொல்லியிருக்கீங்க. காமோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு சொல்லிட்டீங்க. இதனோட வேல்யூ 5ன்னு சொல்லிட்டீங்க. சரிங்களா? எஸ். ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 divided by 2 5 10. அப்போ 1/10 ஆன்சர் 0.1. அப்போ ஸ்டெபிலிட்டி நம்பர் Sn வேல்யூ நமக்கு என்ன இருக்கும்? ஆன்சர் 0.1 தான் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? பிகாஸ் ஆஃப் இந்த கிரிட்டிக்கல் டெப்த் கொடுத்துருக்காங்க. கிரிட்டிக்கல் டெப்த்தோட பை நார்மல் டெப்த் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதுக்காக நம்ம ஃபார்முலா மாற்றிட முடியாது, ஏன்னா ஃபார்முலா மட்டும் கொஸ்டின் கேட்பாங்க தனியாக. ஓகே, எஸ். அப்போ என்ன பண்ணுவாங்க? இந்த கிரிட்டிக்கல் டெப்த்துங்கும் போது இந்த இடத்துல நீங்கள் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி மல்டி பண்ணி ஃபார்முலா எழுதணும். ஆர் அதர்வைஸ் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இன்டூ ஹெச் நம்ம போடணும். இப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 1 நம்ம அஷ்யூம் பண்ண வேண்டியது அந்த இடத்துல கொடுக்காதனால. ஓகே, எஸ். நெக்ஸ்ட்டு, ஸோ திஸ் ஆன்சர் இஸ் 0.1. நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே, ஃபார்முலா மட்டும் கேட்டிருக்காங்க பாருங்க. ஓகே, Taylor stability number Sn is given by which one of the following expression கேக்குறீங்க? C for cohesion, Fc for factor of safety, gamma is defined as the soil density, H is the height of the slope. அப்போ Sn is equal to C divided by gamma into Hc. இந்த ஃபார்முலா இருக்கா? Hc ஃபார்முலா இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? critical height divided by normal height is equal to the factor of safety Fc அப்படின்றோம். அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு Hc தான் வேணும். அப்போ Hc is equal to Fc into H அப்படின்னு சொல்லலாம். அப்போ Sn is equal to C divided by gamma into H into Fc. அப்போ இதுதான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். Sn is equal to C divided by gamma H into Fc. gamma H into Fc. எங்கே இருக்கிற ஆப்ஷன்? ஆப்ஷன் சி தான் நமக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? இவங்க டேட்டா கொடுக்கல அப்படின்றதுனா இதுதான் ஃபார்முலா வந்து ஃபைனல் ஆகிடாது. நம்ம கரெக்டான ஃபார்முலா என்னன்னா Sn is equal to C divided by gamma into H தான் கரெக்டான ஃபார்முலா. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே, ஓகே. If a actual observed value of standard penetration resistance N is greater than, okay, N ஓட value greater than 15. ஓகேங்களா? வாட்டர் டேபிள் கரெக்ஷன் கேட்குறாங்க. In the fine sand layer, the water table below the water table, then the equivalent penetration resistance. அப்போ டேரக்டாக the correction N value is equal to 15 plus N minus 15 divided by 2 is the correct answer. சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா N dash is equal to N plus 15 divided by 2 இப்படி கூட ஃபார்முலா எழுதுவாங்க. சரிங்களா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்காங்க, வந்து 15 கழிச்சிருக்காங்க. ரெண்டுமே நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர் தான். பட் ஜென்ரலாக புக்கில் கொடுக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். 15 கொடுத்துருக்க ஃபார்முலா வந்து இதுதான். 15 plus N minus 15 divided by 2. 15 plus N minus 15 divided by 2. This is the correct answer. Option C is the correct answer. Okay. Yes. Next போலாங்களா? Yes. The standard penetration test, SPT test பண்ணுறீங்க. So collecting the split spoon sampler is penetrated into a soil stratum by giving belows from a drop weight whose weight in kg and free fall. Okay, so correct, free fall in centimeter respectively. அதாவது எஸ்பிடி டெஸ்ட் நீங்கள் பண்ண போகிறீங்க, ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட்டு. இந்த ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட் பண்ணும்போது இதை நம்ம ட்ரைபாட் ஃபிக்ஸிங். ஸோ இங்கேருந்து உங்கள் வெயிட் ஆஃப் ஹேமர் ஃப்ரீ, அதாவது ஃபால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெனிட்ரேட் ஆகும். உங்களுக்கு பெனிட்ரேட் ஆகும்போது இந்த ஹேமருடைய வெயிட் என்ன ப்ளஸ் அதனுடைய ஹைட், ஃப்ரீ ஃபால் ஹைட் என்ன அப்படின்னு கேட்போம். 60 kg 75 cm. சரிங்களா? 60 kg 75 cm இஸ் த கரெக்ட் ஆன்சர். 60 kg 75 cm. ஓகே,
60. Oh, this is 65 kg 75 centimeter. I think is correct. 650 Newton. Yes, okay. 650 Newton 750 mm. Okay. So அப்போ 650 Newton அப்படிங்கும்போது 65 kg 75 centimeters தான் கரெக்ட் ஆன்சர். கரெக்ட். 650 Newton 750 mm. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் இது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? 65 kg 75 சென்டிமீட்டர் மாற்றி போட்டுறக்கூடாது. இங்கே பாருங்க 75 கொடுத்து வச்சிருக்காங்க. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு கேட்குறது அவங்க கேஜி. அப்போ 65 kg வெயிட் கம்மியாக தான் இருக்கும் எப்பயுமே, ஹைட்டு அதிகமாக இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நமக்கு கம்மி தான், ஹைட்டு நமக்கு அதிகம். ஓகே. ஸோ அதனால் 65 kg 65 kg 75 சென்டிமீட்டர். ஓகே. எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆனால் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கொடுத்துருப்பாங்க 650 Newton 750 mm அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. எஸ், நெக்ஸ்ட் போகலாங்களா? The bearing capacity factor NC, NQ, N gamma is the function of, okay. So the bearing capacity factor NC for the clay soil, okay, 5.7, NQ is the 1, okay. Tersagi bearing capacity factors இதெல்லாம். N gamma value நமக்கு வந்து NQ, N gamma, N value நமக்கு 1 அப்படி நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? Yes, sorry 0, okay. அப்படி நம்ம படிச்சிருப்போம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது டிபெண்டிங் அப்பான் தி வாட் ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா? ஓகேங்களா? ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பியரிங் கெப்பாசிட்டி என்சி, என்கியூ அண்ட் என் காமான்னு சொல்லுவோம். ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் டிபெண்ட் மட்டும் தான் இது வந்து இருக்கும். சரிங்களா? எஸ், நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே. எ பிளேட் லோட், ஓகே, எ டெஸ்ட் பிளேட் 30 சென்டிமீட்டர். இது வந்து பிளேட் லோட் டெஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது. ஓகே, 30 சென்டிமீட்டர் செட்டில்டு பை 12 mm அண்டர் லோட் ஆஃப் 4.5 kN. ஓகே. சாண்டி சாயில்னு சொல்லிட்டீங்க. அப்போ செட்டில்மெண்ட் ஆஃப் பிளேட் டிவைடட் பை செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன் டிவைட் பை செட்டில்மெண்ட் ஆஃப் பிளேட் இஸ் ஈக்குவல் டு பிரெத் ஆஃப் ஃபவுண்டேஷன், ஓகேங்களா, பிரெத் ஆஃப் தி பிளேட் ப்ளஸ் 0.3 டிவைடட் பை பிரெத் ஆஃப் தி பிளேட், பிரெத் ஆஃப் தி ஃபவுண்டேஷன் ப்ளஸ் 0.3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? ஹோல் ஸ்கொயர். ஓகே. எஸ். நான் அவங்க என்ன டேட்டா கொடுத்துருங்க போகணும். இது எல்லாமே மீட்டரில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா? இதனா 0.3ன்றது இங்கே மீட்டரில் இருக்குது. செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன், ஓகேங்களா, பை ஹவு மச் வில் த ஃபுட்டிங் 2 மீட்டர் பை 2 மீட்டர் சப்ஜெக்டட் வி லோடு. இங்கே இதில் 2 மீட்டர் பை 1.5 மீட்டர் கொடுத்தா என்ன போடுவீங்க? வித் மினிமம் எதுவோ அதுதான் நமக்கு வித், எது மேக்ஸிமம் இருக்கோ அது லென்த். அப்போ மினிமம் என்னவோ அதுதான் நம்ம போடணும். ஏன்னா எங்கள் பிரெத் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எஸ். 200 kN லோடு அப்படின்றாங்க. இந்த லோடு வந்து இங்கே டிபெண்ட் பண்ணி இருக்க போகிறது நம்ம ஒன்லி சைஸை தான் டிபெண்ட் பண்ணி இருக்க போகிறோம். ஓகேங்களா? செட்டில்மெண்ட் ஆஃப் பிளேட் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 12 mm சொல்லிட்டீங்க. ஓகேங்களா? இது எம்எம்ல தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். பிகாஸ் இதெல்லாம் நமக்கு ஃபேக்டர் ஆகிடும். பிரெத் ஆஃப் ஃபவுண்டேஷன் 2 மீட்டர், பிரெத் ஆஃப் தி பிளேட் 30 சென்டிமீட்டர் சொல்லிங்க 0.3, அப்போ 0.6 டிவைடட் பை பிரெத் ஆஃப் பிளேட் 0.3, பிரெத் ஆஃப் ஃபவுண்டேஷன் ப்ளஸ் 2.3. ஓகேங்களா? எஸ். பிரெத் ஆஃப் ஃபவுண்டேஷன் 2 மீட்டர், ஸோ 0.3 ஃபார்முலா இருக்குன்னா கூட்டியாச்சு நம்ம. ஓகேங்களா? எஸ். மினிமம் சைஸ் ஆஃப் தி பிளேட் டெஸ்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் தான். ஓகேங்களா? எஸ். மேக்ஸிமம் சைஸ் வந்து 75 சென்டிமீட்டர். ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் பிளேட்டும் நமக்கு வந்து 75 சென்டிமீட்டர் தான். ஓகே. 1 3 3 2 3 6. சரிங்களா? வந்துருச்சா? ஓகே. அப்போ 4 12 இன்ட்டு 4, ஓகே, 2 4 நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன். 4 இன்ட்டு 4 ஸ்கொயரில் இருக்கிறதுனால 2.3, இது ஒரு 2.3. சரிங்களா? அப்படி வச்சுக்கோங்க. 2.3 அப்படின்னு வச்சாச்சு நம்ம. ஓகே. இப்போ பாருங்கள், இது என்ன பண்ணுறேன்? 48. ஓகேங்களா? 4 மல்டிப்ளை பண்ணிட்டேன் நான். 12 இன்ட்டு 4 48 இன்ட்டு 4 டிவைடட் பை 22.3 இன்ட்டு 2.3. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை போட்டிங்க, எதாவது அடிச்சு போட்டிங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர். ஓகே. ஸோ இது எல்லாமே ஆன்சர் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம எதுவும் பயப்பட தேவையில்ல. டிஜிட்லாம் நம்ம வந்து அப்புறம் பேசிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஓர் 23 23, ஓர் 23 23, 2 23 46 வருங்களா? எஸ். 2 23 46, மீதி வந்து பார்த்தீங்கன்னா 2. ஓகே. 2 23 46, மீதி வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ அடங்காத புள்ளி வச்சு நான் 0 சேர்த்துக்கிறேன். 0 சேர்த்திக்கோங்க. இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி வச்சு மறுபடியும் ஒரு 0, ஏன்னா 2 0 ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? எஸ். இப்போ இந்த 23ல் இந்த 200ல் எத்தனை 23 இருக்குன்னு பார்க்கணும். 10 23 வருமா? வராது. 9 23 வருமா? 9 3 27 வராது. 8 23, எஸ், 8 23 நமக்கு வரும். அப்போ 8 23ங்கும்போது 23 இன்ட்டு 8, 24க்கு 4 மிச்சம் மேலே 2 18, 189. ஓகேங்களா? 189 வருது 8 டைம்ஸ். இதில் ஒரு டைம் போதும். அப்போ அப்ராக்சிமேட்டாக இது 2.1ன்னு எழுதிக்கிறாங்களா? 2.1 இன்ட்டு பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குது? 4 டிவைட் பை 23. கரெக்டுங்களா? எஸ். 2.3 23 வச்சுக்கிறேன். இப்போ மறுபடியும் பாருங்கள், இது 4 84 வருது. 84 டிவைட் பை 23 அடிங்க என்ன வருதுன்னு பாருங்கள். ஒரு 23 23, 4 23 வருமா? வராது. 3
423 போட்டால் என்ன வருது? முன்னாங்க 12 2 மிச்சம் 1 8 90 வரல, 90 போயிடுது. அப்போ 3 போடுங்க, 3 9 ஓகேங்களா, 6 69 ஓகே. அப்புறம் 69 நமக்கு வருது. அப்போ எத்தனை டைம்ஸ்? 3 டைம் தான் வரும். 1 23 23 3 23. அப்போ 3ன்ற ஆப்ஷன் எது மேட்ச் ஆகுது? ஏ தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? 36.3 தான் நமக்கு வந்து கரெக்டான ஒரு ஆன்சர் இது. ஓகேங்களா? எஸ். ஸோ இது கொஞ்சம் வந்து டஃப்பான கொஸ்டின் தான், ஈஸியான கொஸ்டின் சொல்ல முடியாது. சிம்பிளாக அந்த ஃபார்முலா என்னன்னு கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேங்களா? ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இதை மாற்றி போடுறது, எஸ்பியை கொண்டு வந்து மேலே போடுறது, செட்டில்மெண்ட் ஆஃப் பிளேட்டை மேலே போடுறது, செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன் கீழே போடுறது, இந்த இடத்துல பிரெத் ஆஃப் ஃபவுண்டேஷனை கீழே போடுறது, மறுபடியும் பிரெத் ஆஃப் பிளேட்டை மேலே போடுறது, இன்டர்னலில் வந்து மாற்றி எழுதுறது. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. எதையும் நீங்கள் மாற்றி எழுதுங்க. நமக்கு ஸ்டாண்டர்டான ஃபார்முலா என்ன? செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன் டிவைடட் பை செட்டில்மெண்ட் ஆஃப் பிளேட் இஸ் ஈக்குவல் டு பிரெத் ஆஃப் தி, இங்கே செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன், இங்கே பிரெத் ஆஃப் தி பிளேட், சாரி பிரெத் ஆஃப் தி ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வருது ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் பிளேட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் இங்கே பிளேட் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ அதை மாற்றி எழுதக்கூடாது. பிரெத் ஆஃப் ஃபவுண்டேஷன் ப்ளஸ் பிரெத் ஆஃப் தி பிளேட் ப்ளஸ் 0.3 டிவைடட் பை செட்டில்மெண்ட் ஆஃப் பிளேட் அப்படிங்கும்போது பிரெத் ஆஃப் தி பிளேட் ப்ளஸ் பிரெத் ஆஃப் தி ஃபவுண்டேஷன் ப்ளஸ் 0.3 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இதுதான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே. The observed n value from standard penetration test conducted in saturated sandy stratum. Okay, 30. The n value corrected by Delancey correction or water table correction. Delancey or Delancey. Okay, நீங்க அப்படி வேணா ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 30. அப்போ என்னோட வேல்யூ பாருங்க 13ங்க. கிரேட்டர் தென் 15 போயிடுச்சா? அப்போ நம்ம கரெக்ஷன் பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ ஃபார்முலா என்ன? Delancey correction nd is equal to 15 plus n minus 15 divided by 2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வாட் இஸ் த 15 வேல்யூ? மோர் தென் 15 மேலே போச்சுன்னா என்னோட வேல்யூ 30 மைனஸ் 15 டிவைடட் பை 2 கழிச்சிங்கன்னா நமக்கு என்ன வரும்? 15 வரும். 15 டிவைட் பை 2 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? 7.5. அப்போ 15 ப்ளஸ் 15 டிவைட் பை 2 22.5 தான் நமக்கு ஆன்சர். ஸோ ரவுண்ட் அவுட் பண்ணிடணும். 23 தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? இல்லை டேரக்ட் ஃபார்முலா. ஓகேங்களா? சிம்பிளிஃபை ஃபார்முலா நமக்கு என்னது? n ப்ளஸ் 15 டிவைட் பை 2. ஓகேங்களா? என்னோட வேல்யூ நமக்கு என்னது? இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்கிறது 30, 15 ஓகேங்களா? டிவைட் பை 2 ரெண்டையும் கூட்டுங்க. 25 சாரி 30 40 45 டிவைட் பை 2 45ல் பாதி 22.5 வந்துருச்சா? சேம் டேரக்ட் ஃபார்முலா இதெல்லாம். ஓகே ரைட். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 footings, one is circular. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சர்க்குலர் அண்ட் அதர் is square. ஓகே, 2 ஸ்கொயர் ஆர் ஃபவுண்டேஷன் ஆன் சர்ஃபேஸ் டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 0 அப்படின்ட்டாங்க. சர்ஃபேஸ் ஃபவுண்டேஷன், அப்போ டெப்த் இஸ் ஈக்குவல் டு 0. நைஸ். நெக்ஸ்ட் பியூர்லி கொகிஷன் லெஸ் சாயில் அப்படின்ட்டீங்க. அப்போ சியோட வேல்யூ எங்களுக்கு என்னது? 0. சரிங்களா? எஸ், கொகிஷன் லெஸ் சாயில், கொகிஷன் எங்களுக்கு இருக்காது 0. டயாமீட்டர் ஆஃப் தி சர்க்குலர் ஃபுட்டிங் ஈக்குவல் டு சேம் தி சைட் ஆஃப், அப்போ டயாமீட்டர் என்னவோ அதுதான் எங்களுக்கு இந்த இடத்துல டி சைடுன்ட்டீங்க. ஸ்கொயர் ஃபுட்டிங் ரேஷியோ பிட்வீன் அல்டிமேட் பீரிங். ஓகே, அப்போ ஃபார்முலா இது ஆகணும். QU இஸ் ஈக்குவல் டு, ரெண்டுக்கும் ஃபார்முலா எழுதுற பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு எது கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் சர்க்குலர், அப்போ சர்க்குலருக்கு ஃபார்முலா எழுதுறேன். டிவைடட் பை அல்டிமேட் பீரிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். ஓகேங்களா? எஸ், இஸ் ஈக்குவல் டு வாட்? 1.3 C into NC plus NQ gamma into D plus, okay, this is a circular, 0.3 B into N gamma into gamma divided by 1.3 C into NC plus NQ gamma into D plus, this is square, so 0.4 B into N gamma into gamma அப்படின்ட்டீங்க. ஓகே ரைட் வச்சுக்கோங்க. சியோட வேல்யூ என்ன சொல்லியிருக்கீங்க? 0ன்ட்டீங்க. ஸோ அந்த டேர்ம் 0 எனக்கு ஆன்சர். ஓகே, டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன் எங்களுக்கு 0ன்ட்டீங்க. பிகாஸ் ஆஃப் சர்ஃபேஸ் ஃபவுண்டேஷன் சொல்லியிருக்கீங்க. டி எங்களுக்கு 0. இதை பற்றி ஏதாச்சும் பேசியிருக்கீங்களா? இதை பற்றி எதுவுமே எங்களுக்கு பேசல. பிக்கு பி கேன்சல், எனக்கு சைஸ் 2 சேம்ன்ட்டீங்க. என் காமுக்கு என் காமா கேன்சல். டெப்த் ஆஃப் யூனிட் வெயிட்டுக்கு எங்களுக்கு கேன்சல். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது எங்களுக்கு 0.3 டிவைடட் பை 0.4 மட்டும் தான் இருக்குது. வேறு எல்லாமே எங்களுக்கு கேன்சல் தான், 0 ஆகிடுச்சு. இது 0, இது எங்களுக்கு கேன்சல். அப்போ 3/4 தான் நமக்கு ஆன்சர். 3/4 75% ஆர் 0.75 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். எங்கே இருக்காரு? ஒரு டியில் இருக்காங்க. ஓகே, எஸ். ஸோ இது வந்து சிம்பிள் கான்செப்ட் தான். ஓகேங்களா? சர்க்குலர் அப்படின்னா இந்த இடத்துல 0.3 வரணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஸ்கொயர் அப்படின்னா 4 வரணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கொயர், ஓகேங்களா? ஸ்கொயர் அப்படிங்கும்போது 4 ஈஸியாக ஸ்கொயர் பண்ணலாமா? அதான் 0.4 இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? எஸ், ரெக்டாங்குலர் வரும்போது டோட்டலாக ஃபார்முலா சேஞ்ச் ஆகும். 1 + 0.2 D/B 1 + 0.2 B/L
அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 1 + 0.3 எஸ் 0.3 B/L C × NC இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 0.5 × 1 - 0.2 B/L C × N gamma நமக்கு வரும் சரிங்களா. ஸ்ட்ரிப் ஃபுட்டிங் ஜென்ரல் ஃபார்முலா C × NC NQ gamma × D 0.5 × B × N gamma × gamma அவ்வளோதான் சரிங்களா. இது ரெண்டு மட்டும் தான் நமக்கு ஃபார்முலா சேஞ்ச் ஆகுது. ஓகே எஸ் நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே ஓகே A gross bearing capacity of footing is 450 kN/m². Okay. If the footing is 1.5 meter wide, okay, width and the depth is 1 meter, clayey soil, unit weight கொடுத்துட்டீங்க 20, then net bearing, okay. So gross bearing equal to ultimate bearing capacity. எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. ஓகே அப்போ Q net ultimate bearing capacity, Q net bearing or net ultimate bearing capacity is equal to QU minus weight of the soil, pressure or stress due to weight of the soil அப்படின்னு நான் பார்க்குறோம். அப்போ Q ஓட வேல்யூ நமக்கு என்ன பாருங்க 450 கொடுத்துட்டீங்க QU, காமா நமக்கு எவ்வளவு 20, இதனால் வரக்கூடிய ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 1.5 அப்போ 30 கரெக்டுங்களா. எஸ் 1 minute. What is the depth? Depth is 1 meter. Okay. Yes. Depth is 1 meter. Width is 1.5 meter. நம்ம gamma into D தான் நமக்கு போடணும். அப்போ 20. அப்போ 450 minus 20. Answer is 430. ஓகேங்களா 430 kN/m. Option C is the correct answer. Okay. Yes. Next போறோங்களா. Efficiency of the pile group is defined as. Okay. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபவுண்டேஷன் நம்ம வந்துட்டோம். ஓகேங்களா பைல் ஃபவுண்டேஷனுக்கு. ஓகே லாஸ்ட் அதாவது சாயில் ஸ்டெபிலைசேஷன் இருக்கணும். So efficiency of the pile group. What is the efficiency of the pile group? Efficiency is equal to load carrying capacity of pile group. ஓகேங்களா pile group வேர்டிங் முக்கியம். pile group மேலே வரணும். ஓகேங்களா load carrying capacity of pile group divided by load carrying capacity. ஓகேங்களா load carrying capacity of single pile. ஓகேங்களா single pile இன் குரூப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சிங்கிள் பைல் அவ்வளோதான் முடிஞ்சிருங்க. குரூப் டோட்டல் குரூப் ஆக்ஷன் அது மீனிங் நமக்கு வரும். ஓகேங்களா டோட்டல் குரூப் ஆக்ஷன் நமக்கு அது இருக்கணும். ஓகே எஸ் லோடு கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் குரூப் பைல் டிவைட் பை லோடு கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சிங்கிள் பைல் இன் குரூப் ஆக்ஷன் சொல்லணும். ஆர் அதர்வைஸ் ஆவரேஜ் லோடு கேரிங் கெப்பாசிட்டி கூட சொல்லிக்கலாம். ஆவரேஜ் லோடு கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் பைல் குரூப் டிவைட் பை லோடு கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சிங்கிள் பைல். எங்கே இருக்கு பாருங்க லோடு கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் பைல் குரூப் லோடு கேரிங் ஸ்மாலஸ்ட் பைல் தப்பு இது கிடையவே கிடையாது. மேக்ஸிமம் லோடு இதுவும் கிடையாது நமக்கு. மினிமம் லோடு இதுவும் கிடையாது நமக்கு. அப்போ ஆவரேஜ் லோடு கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் பைல் குரூப் டிவைட் பை லோடு கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் பை சிங்கிள் பைல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே பைல் குரூப்னு வந்துருச்சு. நமக்கு சிங்கிள் பைல் தான் நமக்கு வரணும். ஓகே ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஓகே மினிமம் சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங் பிட்வீன் தி எஸ் ஃப்ரிக்ஷன் பைல். அதாவது ரெண்டு பைல் இருக்குன்னா மினிமம் 3 பைல் நம்ம இருக்குன்னு சொல்லிட்டோம். மினிமம் நம்பர் ஆஃப் பைல்ஸ் ரெக்யூர்ட் ஃபார் டு கேரிங் தி லோட் அப்படிங்கும்போது 3 பைல்ஸ் ஆர் ரெக்யூர்ட். அப்போ தான் நம்ம குரூப் ஆக்ஷன் நமக்கு இருக்கும். ஓகேங்களா ஸ்டெபிலிட்டி நமக்கு கிடைக்கும். அப்போது இப்போ இதனுடைய ஸ்பேசிங் ரெண்டுக்கும் ஸ்பேசிங் எவ்வளோ இருக்கணும். ஃப்ரிக்ஷன் பைலாக இருந்தால் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஃப்ரிக்ஷன் எப்பயுமே எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும். 3 times டயாமீட்டர். அவங்க கேட்குறது ஃப்ரிக்ஷன் பைல் தான் கேட்குறாங்க. கரெக்டாக ஸோ ஆப்ஷன் இதுதான் கரெக்ட். இதே வந்து பியரிங் பைலாக இருந்துச்சுன்னா பியரிங் பைல் ஓகே பியரிங் பைல். அடுத்து வந்து லூஸ் சாண்ட் அப்படிங்கும்போது லூஸ் சாயில் ஆர் லூஸ் சாண்டுன்னு கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா லூஸ் சாண்ட் ஆர் சாயில் அப்படிங்கும்போது 2 times அப்படி இருக்கும். ஓகே பியரிங் என்னன்னு சொல்லலை இல்லைங்களா 2.5 D. இதுக்கு வந்து 2 times ஆஃப் D. D மீன்ஸ் ஹியர் டயாமீட்டர் ஆஃப் தி பைல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே எஸ் ரொம்ப முக்கியமான ஒன் கொஸ்டின். இந்த 3 கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே the ratio of the bearing capacity of double under rimmed. Okay double under rimmed pile. Okay ratio of capacity of double under rimmed pile to single under rimmed. இது வந்து double under rimmed இந்த பல்ப். ஓகேங்களா double under rimmed pile to single under rimmed pile. இதனுடைய ஸ்பேசிங் உடைய நமக்கு என்ன வேல்யூ அதுதான் நமக்கு இதோட ஆன்சர். ஓகேங்களா ஸ்பேசிங் ஆஃப் தி okay bulb single under rimmed. Okay single spacing of the under rimmed bulb is 1.5 times of diameter of the bulb அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா எஸ் அப்போ இதனுடைய ரேஷியோ ஆஃப் சிங்கிள் அண்டர் ரிம்டுக்கும் டபுள் அண்டர் ரிம்டுக்கும் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1.5. okay the spacing is 1.5. so diameter of the bulb is equal to 2 to 3 times of diameter of the stem அப்படின்னு நம்ம சொல்லுவோம். diameter of the stem means இதான் நமக்கு stem இதுதான். ஓகேங்களா diameter of the stem அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே எஸ் நெக்ஸ்ட் போலாங்களா. ரொம்ப முக்கியமான ஒன் மோர் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்பான்சிவ் சாயிலுக்கு மோஸ்ட் சூட்டபிள் இது அண்டர் ரிம்டு பை. எஸ் ஸோ இன்ஜினியரிங் நியூஸ் ரெக்கார்டு ஃபார்முலா. ஓகே அல்டிமேட் லோட் கேரிங் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஓகே அல்டிமேட் லோட் கேரிங் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் W into H எஃபிஷியன்சி ஆஃப் தி ஹேமர் கொடுத்தா போடுங்க இல்லைன்னா விட்டுருங்க டிவைடட் பை 6 into S plus C. ஓகே இதே வந்து ட்ராப் ஹேமராக இருந்துச்சுன்னா
ஓகேங்களா. ட்ராப் ஹேமர் இருந்ததுன்னா 2.5 சென்டிமீட்டர்னு சொல்லுவோம் அந்த சியோட வேல்யூ. ஓகேங்களா. எஸ், இதே ஸ்டீம் ஹேமராக இருந்துச்சுன்னா 0.25 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டாக? எஸ். அப்போது என்ன கேட்குறாங்க பாருங்கள், இன்ஜினியரிங் நியூஸ் ரெக்கார்டு ஃபார்முலா ஃபார் த டிட்டர்மைனிங் தி சேஃப் லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் பைல் த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. இதுதான் நமக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? 6. இதுதான் நம்ம கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா இது. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சம்மு கேட்பாங்க டிஎன்பிசிஐயில். கம்பல்சரி கொஸ்டின், அது எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஓகே. எஸ். ஓகே. த லோடு கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஃப்ரிக்ஷன் பைல் இஸ் 200 kN. ஓகே, இண்டிவிஜுவல் பைல். ஓகேங்களா. அப்போ இண்டிவிஜுவல் பைல், சிங்கிள் பைல் வந்து பார்த்தீங்கன்னா 200 kN சொல்லிட்டீங்க. ரைட்டு. வாட் இஸ் த லோடு கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் பைல் குரூப்? பைல் குரூப் வேல்யூ என்னன்னு கேட்குறீங்க ஐ திங்க். ஓகே, பைல் குரூப் 9 நம்பர் ஆஃப் பைல்ஸ் அப்படின்ட்டீங்க. ஓகே, 9 நம்பர்ஸ் வித் பைல் குரூப் எஃபிஷியன்சி கொடுத்துட்டீங்க. அப்போ எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு பைல் குரூப், ஓகேங்களா, லோடு டிவைடட் பை சிங்கிள் பைல் இன் குரூப் ஆக்ஷன். கரெக்டாக? அப்போ சிங்கிள் பைல் இன் குரூப் ஆக்ஷன் அப்படிங்கும்போது சிங்கிள் பைல் இன் குரூப் ஆக்ஷன், இது பைல் குரூப்போடைய லோடு. ஓகே. எஸ். அப்போ ஃபேக்டர் வேல்யூ 0.8 டிவைடட் பை இதுதான் வந்து லோடு கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் பைல் குரூப், ஆவரேஜ் லோடு கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் பைல் குரூப் டிவைடட் பை சிங்கிள் பைல் இன் குரூப் ஆக்ஷன். சிங்கிள் பைல் வந்து 200 kN எடுத்துக்குது. அப்போ குரூப் ஆக்ஷன் இருக்கும்போது டோட்டலாக நம்ம 9 நம்பர் ஆஃப் பைல். அப்போ நமக்கு 1800 kN. ஓகே, இந்த கொஷின் டிஆர்பி கொஷின் இது. சரிங்களா. 0.8 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 0 அப்புறம் பேசிக்கிறேன். ஓகேங்களா. 8 × 18 × 8 64க்கு 4 மீதி 6 ஒரு 8 14. இப்போ 140. ஒரு சந்தல் இப்படி வச்சுங்க, ஒரு 0 கட் பண்ணிவிடுங்க. 1440 kN இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. இந்தமாரி எஃபிஷியன்சி டேரெக்டாக கேட்டாலும் கேட்கலாம், இப்போட கொடுக்கலாம். லோடெல்லாம் டோட்டல் லோடு கொடுத்துட்டு இந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா 1440 கொடுத்துட்டு கூட சிங்கிள் பைல் வேணுங்கிறது என்னோட எஃபிஷியன்சி ஃபேக்டர் என்ன, குரூப் எஃபிஷியன்சி என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா. எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாங்களா. ஓகே. எ குட் குவாலிட்டி ஆஃப், ஓகே, சாயில் ஸ்டெபிலைசேஷன் இது வந்துட்டோம். சாயில் எக்ஸ்ப்ளோரேஷன் நம்ம வந்துட்டோம். சரிங்களா. எஸ். எ குட் குவாலிட்டி ஆஃப் அன்டிஸ்டர்ப்டு சாயில் இஸ் ஒன் விச் அப்டைன்டு யூசிங் சாம்பிளிங் டியூப் ஹேவிங் அன் ஏரியா ரேஷியோ. சரிங்களா. ஏரியா ரேஷியோ அப்படின்னு நம்ம பாருங்கள். ஃபஸ்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா அதில் வந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சாம்பிளிங் டியூப் இது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் எட்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. கட்டிங் எட்ஜ், நம்ம கட்டிங் எட்ஜ் தான் இப்போ ஏரியா ரேஷியோ எடுத்துப்போம். இதுதான் நம்ம கட்டிங் எட்ஜ். ஓகே, இது டயாமீட்டர் D1, இது அவுட்டர் டயாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் எட்ஜோட இது D2. ஓகே, இந்த ஏரியா ரேஷியோ கண்டுபிடிக்கிறது இதில் தான் கண்டுபிடிப்போம், இந்த கட்டிங் எட்ஜில் தான் கண்டுபிடிப்போம். இது வந்து டியூபோடைய இது, அதாவது இன்சைடு கிளியரன்ஸ் அவுட் சைடு கிளியரன்ஸ் கண்டுபிடிக்கிறது. இது D1 சொல்லிட்டு இல்லைங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா D3. இதோட அவுட்டர் டயாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு D4 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து D3, அவுட்டர் டயாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு D4 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே போட்டுட்டுமா. எஸ், அவுட்டர் டயாமீட்டர். ஓகே, அவுட்டர் டயாமீட்டர் இஸ் D4 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இதெல்லாம் ஏரியா ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு D2 ஸ்கொயர் மைனஸ் D1 ஸ்கொயர் டிவைடட் பை D1 ஸ்கொயர். ஓகேங்களா. அதை பார்த்துக்கணும் நம்ம. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த வேல்யூ ஷுட் நாட் கிரேட்டர் தென் 10%, அதாவது 8 to 10% அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மேக்ஸிமம் 8%, 8 to 10% நான் வச்சுக்கோங்க. 8 to 10% விட அதிகமாக போகக்கூடாது. அப்போ தான் வந்து சாம்பிள் வந்து குட் சாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அன்டிஸ்டர்ப்டு சாம்பிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா. எஸ். இதை நமக்கு வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைடு கிளியரன்ஸ். அவுட் சைடு கிளியரன்ஸ் நமக்கு இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே. கிளியரன்ஸ் அட் அவுட் சைடு வந்து பார்த்திங்கன்னா 0 to 2 நமக்கு இருக்கும். இன்சைடு கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்சைடு கிளியரன்ஸ் 1 to 3. என்ன ரீசன் அப்படின்னா 2 ரீசன் இருக்குது. ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் வந்து வெளியெடுக்கிறதுக்காக, இன்னொன்று டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து இன்சைடு கிளியரன்ஸ் நமக்கு வேணும். இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2 தான் ஆன்சர் இதுக்கு. நெக்ஸ்ட்டு. எஸ். ஸோ டேரெக்டாக கொஸ்டின் கேட்டாங்க பாருங்கள். A sampler, okay, a soil sampler inner and outer radius 25, 30 respectively. The area ratio, okay, diameter and radius and ரெண்டு நமக்கு ஒன்று தான். ஓகேங்களா. அப்போ area ratio is equal to D2 square outer diameter, D2 square minus D1 square divided by D1 square அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. What is the D2 square? Outer diameter 30 square minus 25 square divided by D1 square. D1 means here இன்னர். ஓகேங்களா. இன்சைடு. சரிங்களா. இன்னர் டயாமீட்டர் இஸ் 25 ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ இது வந்து கழிச்சிருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 900, இது வந்து 625. ஓகேங்களா. எஸ், 900 வந்து 625 போட்டால் நமக்கு எவ்வளோ வரும்? 275 வருமா? எஸ், 800, சாரி 700, 800. எஸ், கரெக்ட், 275.
ஓகே. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 25 இப்படி நான் போட்டுக்கிறேன். 25 ஓகே. ஓர் 25 ஓர் 25 மறுபடியும் பாருங்க. இது வந்து மீதி 2 ஒரு 25 ஒரு 11 ஓகேங்களா. இந்த 1/25 எல்லாமே ஆன்சர் டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. 1/25 11/25 நான் என்ன பண்ணுறேன், இந்த 1/25 நான் என்ன பண்ணுறேன் 4 எழுதிக்கிறேன். 1/25 0.04 எழுதிக்கிறேன். அப்போ மேலே 4 போட்டுக்கோங்க. அதர்வைஸ் மேக் பர்சன்டேஜ் 100 ஒரு 25 4 25 அப்போ ஆன்சர் 44 சரிங்களா. 44%. இல்லை டேரெக்டாக இது வந்து நம்ம மல்டி பண்ணுறேன். நான் வந்து டிஜிட்லாம் பார்க்கல அப்படிங்கும்போது நமக்கு 0.0 நமக்கு வரும். மல்டி பண்ணால் 4 நமக்கு கிடைச்சிடும். ஸோ ஆப்ஷன் 0.44 இஸ் தி கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். இதுவாச்சும் சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. இந்தமாரி 30 25 சில நேரத்தில் பண்ணுவாங்க 110 100 அப்படி கொடுத்துருவாங்க சரிங்களா. அப்போ என்ன பண்ணணும், இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணணும், இதை ஸ்கொயர் பண்ணணும், 2 ஸ்கொயர் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா 100 ஸ்கொயர். இது ஈஸியாக தான் நமக்கு வந்துடும். 11 121 ஓகேங்களா. இது எப்படி இருந்தாலும் இது வந்து 10,000 நமக்கு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 10,000 அதாவது 12,200 வரும் சரிங்களா. எஸ் 12,200 நமக்கு வரும். அப்போ 200 சாரி எஸ் கரெக்ட் 12,200. அப்போ இது கழிச்சிங்க அப்படின்னா 21% நமக்கு ஆன்சர் வரும். ஸோ அந்த மாதிரி நமக்கு கொடுப்பாங்க. கொஞ்சம் ஈஸியான டாபிக் தான் இது. கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் மாதிரி வந்து கொஞ்சம் பெருக்கி போகிறது கொஞ்சம் லேட் ஆகும் நமக்கு. ஓகே எஸ் நெக்ஸ்ட் போகிறாங்களா. ஓகே. A sampling tube with a cutting edge is used for extracting the samples. Okay. The sampling tube has the following the dimension. Okay. The inner cutting edge. Okay. DC. Outer diameter of cutting edge. Okay. என்ன கேட்குறீங்க இப்போ முதல்ல ஏரியா ரேஷியோ மட்டும் தான் கேட்குறீங்க. எனக்கு இந்த சாம்பிளர் டியூப்லாம் தேவையே இல்லை. இன்னர் சாம்பிளிங் டியூப் அவுட்டர் சாம்பிளிங் டியூப் தேவையில்லை. எனக்கு ஏரியா ரேஷியோ. அப்போ டேரெக்டாக ஏரியா ரேஷியோ பாருங்கள். ஏரியா ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு outer diameter square. அப்போ outer diameter dw square minus inner diameter square divided by inner diameter square. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். dw square dc square ddc square எங்கே இருக்குங்க. ஏ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த அவுட் சைட் கிளியரன்ஸ் இன்சைட் கிளியரன்ஸ் மட்டும் தான் நமக்கு டியூபோடைய ரெக்யூர்மெண்ட் இருக்குது. மற்றதெல்லாம் எதுவுமே நமக்கு தேவையில்லை. இது வந்து ஏரியா ரேஷியோ மட்டும்தான். ஓகே எஸ் நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே. A wet cohesive subgrade is most effectively stabilized. Cohesive soil almost stabilized by lime content. ஓகேங்களா. லைம் வச்சு தான் நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணுறோம். லைம் யூஸ் பண்ணுறோம் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா லிக்யூட் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குறையும். பிளாஸ்டிக் லிமிட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. ஃப்ளோ வந்து குறைஞ்சிரும். லைம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், நல்லா நார்மலாக இருக்கக்கூடிய வாட்டரில் எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க. நார்மலாக நீங்கள் வந்து தண்ணியிலே நீங்கள் லைமை போடுங்க. நமக்கு என்ன ஆகும், ஈஸியாக ஃப்ளோ ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செமி சாலிடு மாரி நமக்கு நடந்துடும். அப்போ நமக்கு என்ன வரும், தண்ணி கையில் ஒட்டாது. ஆனால் அந்த லைமோடைய பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒட்டும். அப்போ என்ன அர்த்தம், பிளாஸ்டிக் லிமிட் அதிகமாக இருக்கும் அர்த்தம். லிக்யூட் லிமிட் நமக்கு குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். ஸோ வெட் கொஹெசிவ் சாயில் மோஸ்ட் ஸ்டெபிலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைம் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் இது. சிமெண்ட் அப்படிங்கும்போது நமக்கு ஃபைன் கிரைன் சாயில் நமக்கு வந்துடும். பிட்டுமன் அப்படிங்கும்போது நமக்கு வந்து கோர்ஸ் சாயில் நமக்கு அக்ரிகேட் ரேஞ்ச் நமக்கு வரும். ஓகேங்களா. எஸ் இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த சாயில் ஸ்டெபிலைசேஷனில் இதுதான். 2 சாயில்ஸ் ஓகேங்களா, ஃபைன் கிரைன் சாயிலையும் கோர்ஸ் கிரைன் ஓகேங்களா, ஃபைன் கிரைன் சாயிலையும் ப்ளஸ் கோர்ஸ் கிரைன் சாயிலையும் ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் வித்தவுட் கெமிக்கல் அப்படின்னா அதுக்கு ஒரு மெக்கானிக்கல் ஸ்டெபிலைசேஷன். இந்த கொஸ்டின் ஒரு டைம் டிஎன்பிசிலே கேட்டிருக்காங்க. மெக்கானிக்கல் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மெக்கானிக்கல் ஸ்டெபிலைசேஷன். ஓகே எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இது வரும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் 26 கொஸ்டின் 75 கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுலேருந்து இந்த கொஸ்டின் நமக்கு வரும் இப்படி கேட்பாங்க சரிங்களா, இந்த மாதிரி கேட்க பாசிபிலிட்டின்னு சொல்லிட்டு நம்ம மோர் தென் 50 கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அது எல்லா கொஸ்டினுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் சரிங்களா. இது பேசிக் கொஷின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, கொஞ்சம் மாடரேட் ஓகேங்களா. அந்த சம்மெல்லாம் சால்வ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு டஃபாகவே இருக்கும். ஓகே இது ஈஸியாகவே நம்ம ஃபீல் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த தடவை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ஃபார்முலா கேட்டால் எழுதிடலாம். அந்த நான் சொன்ன மாதிரி வந்து 120 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 120 to 130 கொஸ்டின் எல்லாருமே ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பேசிக்காக ஓரளவு படித்தவங்க கொஞ்சம் டீப் நாலேஜ், அதாவது கொஞ்சம் ஹார்டாக சிலபஸ் ஃபுல்லாக நான் கவர் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் வந்து டஃப்பான கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் 20 மார்க் ஒரு 25 மார்க் சாலிடாக எக்ஸ்ட்ராவே எடுக்கலாம். நீங்கள் 150 மார்க்ஸ் நீங்கள் சாலிடாக டச் பண்ணலாம் சரிங்களா. எஸ். ஸோ எல்லாருக்கும் தெரியும் சிவில் விங்ஸ் இதனுடைய செல்ஃப் ஸ்டடி நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ், ஆர்சிசி அண்டு
ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் காங்கிரீட் டிசைன் ஆஃப் ஆர்சிசி ரெயின்ஃபோர்ஸ் சிமெண்ட் காங்கிரீட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ரீஸ்ட்ரெஸ் காங்கிரீட் வந்து போடலான்னு இருக்கோம். ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் வந்து இவ்வளோ தான் அப்படின்றது இல்லை சரிங்களா. ஈச் டாபிக் 100 கொஷின் போட்டால் கூட நமக்கு வந்து நமக்கு வந்து தீராது, அவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அதில் வந்து செலக்டிவாக இதுலேருந்து இந்த கொஷின்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 கொஷின்ஸ் ஆர் ஒரு 75 கொஷின் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை அப்லோட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட்.